ஓகே. குட் மார்னிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு ஆல். விஸ்டம் கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டி சார்பாக தொடர்ந்து பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து நம்ம நடத்திக்கிட்டு வர்றோம். இலவச ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை பைத்தான் ட்ரைனிங் நடத்தணும், அதுக்கப்புறம் ஜாவா ட்ரைனிங் நடத்தணும், இப்போ வந்து லினக்ஸ் ட்ரைனிங் இது வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே 1 கிளாஸ் தான். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கிளாஸ்ல என்ரோல் பண்றீங்களோ கம்ப்ளீட்டா ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் தான். அப்கமிங் கிளாஸும் ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து யார் என்ரோல் பண்றீங்களோ அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தடுத்த கிளாஸ்க்கான ஜூம் லிங்க் வந்து உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு வைப்போம். நீங்க தொடர்ந்து இது வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னைக்கு லினக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா லினக்ஸ் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். உலகத்தையே அதான் கட்டி ஆளுதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்க போனீங்கன்னாலே லினக்ஸ் இல்லாத இடம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு லினக்ஸ் வந்து என்டையர் டெக் வேர்ல்ட வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. இதை கத்துக்கிறது வந்து நம்முடைய வேலை வாய்ப்பை எளிதில் பெற வைக்கும். ரெண்டாவது வந்து நாம ஏதாவது சுயதொழில் நம்மளே வந்து சொந்தமா ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஏதாவது நம்ம ஒரு புதுசா செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட வந்து லினக்ஸ் கத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லினக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி சொல்லலாம். நாம வந்து இந்த ட்ரைனிங் செஷன்ல பார்க்க போறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஃபீல்டு. நம்ம விஸ்டம் கல்வி வழிகாட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பல்வேறு தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து இலவசமாக வந்து நம்ம வழங்கி வந்துகிட்டு இருக்கோம். பெரும்பாலும் ஆன்லைன் மோட்ல நம்ம ஜூம்ல தான் நடத்துறோம். இது வந்து முழுக்க இலவசமான பயிற்சி தான். ஒரு ஆரம்ப பயிற்சி வந்து ஒரு இனிஷியல் ட்ரைனிங் வந்து ஒரு சும்மா ஃப்ரீயா பண்ணிட்டு அப்புறமா வந்து பெய்டு நீங்க காசு கட்டினீங்கன்னா அடுத்தடுத்த ஃபர்தர் ட்ரைனிங் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன பயிற்சிகள் எடுத்தாலுமே சரி இது முழுக்க இலவசமாக எடுக்கணும், அந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். எந்த வகையிலுமே ஃபினான்ஷியலை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய பாலிசியை வந்து கற்போம் கற்பிப்போம். நாம 4 விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம், நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கறதான் நம்முடைய மோட்டோவே. இன்னைக்கு நம்ம ட்ரைனிங்ல வந்திருக்க சகோதரர் அப்பாஸ் அவர்கள் வந்து இந்த கணினி துறையில ஏறக்குறைய ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். லினக்ஸ்ல வந்து பல்வேறு தொழில்நுட்ப துறையில குறிப்பா அந்த லினக்ஸ்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கிங் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த லினக்ஸ் சம்பந்தமாக அவர் ஏற்கனவே வந்து பல்வேறு பயிற்சிகளையும் எடுத்திருக்காங்க. நம்ம விஸ்டம் சார்பாக நடத்தக்கூடிய இந்த பயிற்சிக்கு வந்து இலவசமாக பயிற்சி அளிக்க முன் வந்தாங்க. அவருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு விஸ்டம் சித்திக். நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் சித்திக். தேங்க்ஸ் டு ஆல். இந்த விஸ்டம் கல்வி வேலைவாய்ப்பு வழிகாட்டு நடத்தும் லைனக்ஸ் கல்வி பயிற்சிக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பெரும்பாலும் இது வந்து லைனக்ஸ்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஓஎஸ். இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லைனக்ஸ்ங்கிறது ஒரு ஓஎஸ். எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து லைனக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது நம்ம ட்ரெயினர் சொல்லுவார். சும்மா எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் ஆன சொல்லியிருக்கேன். விண்டோஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு லைசன்ஸு, அதுக்கு மால்வேர் டிடெக்ஷன், நிறைய செக்யூரிட்டி பற்றின தேவை. லைசன்ஸ் எப்படி இதை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சர்வர்னா ஒவ்வொரு சர்வருக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். மெயின்டெனன்ஸ் கஷ்டம் அதிகம். ஆனால் இது எல்லாமே கிரியேட் பண்ணி தான் இப்போ லைனக்ஸ்ங்கிறத ஒரு யோசிச்சு கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் பர்சன் கிடைக்குது, என்டர்பிரைசஸும் கிடைக்குது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் இது 99 அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் ரன் ஆகுது. அதாவது பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து லைனக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைனக்ஸை நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக நம்ம கொடுத்ததான் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதை வந்து நிறைய பேர் காசு கொடுத்து படிக்க முடியாமல் ரொம்ப இது பண்ணாங்க. அட்லீஸ்ட் பேசிக்காக நம்ம இந்த இதில் கற்றுக்கலாங்கிற ஒரு இதில் நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதை வந்து முழுமையாக நீங்கள் கற்றுக்கணும். இதில் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம கண்டெயின் பண்ணுறது இருக்குது. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு உங்களுடைய இதை பொறுத்து தான் நம்ம வந்து இது வைடாக போகிறவா இல்லை ஷார்ட்டாக போகிறதா எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது. நாங்கள் மிடில் ஆஃப் தி கிளாஸில் வந்து உங்களுக்கு எங்களுடைய கூகுள் ஃபார்ம் அட்டெண்டன்ஸுக்கு அனுப்புவோம். அதில் உங்கள் டேட்டாவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து என்ன கிளாஸ் பண்ணுறோம் லினக்ஸ் பற்றிங்கிறது உங்களுக்கு எல்லாமே அடுத்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். இது உள்ள ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் எதாக இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாருமே வந்து அன்மியூட் பண்ணி பேசணும்னு நினைக்காதீங்க. எதுனாலும் வந்து உங்களுடைய விஸ்டம் கோஆர்டினேட்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருக்குனாலும் நீங்கள் தனித்தனியாக பண்ணாலும் சரி, இல்லை குரூப்பில் காமனாக எப்படி வந்து பண்ணாலும் சரி, உங்களுடைய எல்லா கொஸ்டினும் நாங்கள் ஆன்சர் கண்டிப்பாக தெரிய பண்ணுவோம்.
இது போக எக்ஸ்ட்ரா எதுனாலும் நீங்கள் நம்மளோட குரூப் சாட்டில் வந்து வாட்ஸ்அப் குரூப் சாட்டில் வந்து எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம். நாங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா ஆன்சரும் நாங்கள் தெளிவாக பண்ணுவோம். இதுக்கு ஃபர்தராக என்ன கிளாஸ் கண்டெயின் பண்ணுறாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவோம். ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் டயத்தில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு அட்மிட் பண்ண போனால் அப்போ மட்டும் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். மற்றபடி எதுனாலும் நீங்கள் சாட்டிங்கில் பண்ணலாம். நம்மளுடைய ரூல்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம விஸ்டம் கல்வி நடத்துறதுல வந்து எல்லாமே இலவசமாக நடத்துவோம். எதுவுமே பேமெண்ட் கிடையாது, எல்லாமே இலவசம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் கற்றுக் கொடுக்கணும், சொல்லி தரணுங்கிறது தான் நம்மளுடைய ஏமே. இது வந்து எந்த ஒரு இது ஒரு சமுதாய நோக்கமாக தான் பண்ணுறோம். நம்ம தெரிஞ்ச விஷயத்தை 4 பேர் கற்றுக்கிட்டு அவங்க 4 பேர் சொல்லி தரணும் அப்படிங்கிறதான். இப்போ நமக்கு வரக்கூடிய நம்ம வரிசை அடுத்தடுத்த கிளாஸ் நடத்திட்டே இருக்கோம். ஜாவா, பைத்தான், அது இது நடத்திட்டு இந்த வேலை லைன்ஸ் வந்திருக்கு. இதில் உள்ளது எல்லாமே ட்ரெயினர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கை. நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் கிளாஸ் பண்ணால் கூட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கை உங்களுக்கு கிளாஸ் நடத்த மாட்டாங்க. இது வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கை நடத்துறாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எதனாலும் நம்ம கிளாஸ் இல்லை, நம்ம உங்களுடைய கேள்வி பதிலை கேட்கலாம். இல்லை இருந்தாலும் நீங்கள் சாட்டில் நீங்கள் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். தேங்க்ஸ் கை. இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு நான் ஒரு கண்டிஷன் சொல்லிக்கிறேன். நம்ம இது வந்து லைவில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசி உங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களோட வாய் நெட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாது. இது ஒரே ஒரு கண்டிஷன் தான் நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம். முடிகிற வரைக்கும் கிளாஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்து அதுக்கு அந்த கிளாஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நான் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் உங்களோட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா சாரி, நாங்கள் இப்போ முதலே சொல்லியிருந்தோம், உங்களை நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா நீங்கள் மறுபடியும் உள்ளே ஜாயின் பண்ண முடியாது. ஸோ கடைசி கிளாஸ் முடிகிற வரைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்ஸ் பிரதர் சித்திக். ஸோ அவங்க சொன்ன மாதிரி எப்பவுமே நீங்க மியூட்ல இருங்க. நம்ம வாய்ஸ் கேள்விகளை பெரும்பாலும் அலோவ் பண்றது இல்லை, ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிருங்கிறதுக்காக. எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் டெக்ஸ்ட்ல கேளுங்க. நீங்க டெக்ஸ்ட்ல கேட்கிற கேள்விகளை மானிட்டர் பண்றதுக்குன்னு வந்து நீங்க விஸ்டம்ங்கிற டைட்டில்ல சகோதரர்கள் இருப்பாங்க. நீங்க அவங்கள டார்கெட் பண்ணி கொஸ்டின்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் சரி, விஸ்டம் அஸ்ரார், விஸ்டம் ரசீன், அந்த மாதிரி விஸ்டம்னு டைட்டில் இருக்க நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்டாலுமே சரி, நாங்க வந்து அதை தொகுத்து ட்ரெயினர்கிட்ட கேள்வி கேட்போம். உங்க எல்லா கேள்விகளுக்குமே ட்ரெயினர் வந்து பதில் சொல்லுவாங்க. அதனால உங்களோட ஒரு கேள்வி கூட நாங்க விட மாட்டோம். டெக்ஸ்ட் மோட் தான். உங்க கேள்விகள், சந்தேகங்களை டெக்ஸ்ட் மோட்ல வந்து நீங்க கேளுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதியில வந்து பேசுறதுக்கு நாங்க அலோவ் பண்ணுவோம். நிகழ்ச்சியுடைய இறுதி, ஏன்னா கிளாஸ் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வைப்போம். அப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேச விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா பேசலாம். இது ஒண்ணு. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி யாராவது கண்டினியூஸா டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னாக்க நாங்க எக்ஸிட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஏன்னா அது வந்து கிளாஸ் நம்ம நல்ல முறையில கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஐ திங்க் அவ்வளவுதான். பிரதர் அப்பாஸ், நீங்க வந்து டேக் கேர் எடுத்துக்கலாம். பிரதர் சித்திக், நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்முடைய லிங்கை பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து அட்டெண்டன்ஸ், அதாவது என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறதால நம்ம வந்து ஜூம் ஐடியை வந்து பப்ளிக்கா கொடுத்துட்டோம். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அடுத்தடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸா நடக்கக்கூடிய கிளாஸ் தான். அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான தொடர்ச்சியான கிளாஸ்களுடைய ஜூம் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நாங்க அனுப்பிச்சுக்கிட்டு இருப்போம். இது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் தான், பேமெண்ட்டே கிடையாது. ஆனா வந்து என்ரோல் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஸோ கூகுள் ஃபார்மை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க அட்டெண்டன்ஸ் போட்டுட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து உங்களை இன்க்ளூட் பண்ணிப்போம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல. ஃபர்தரா வந்து உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ பிரதர் அப்பாஸ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Thank you, team. Thank you, Siddiq and Abubakar, for your introduction. Let's start with Linux. எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்குல்ல? I hope everyone is audible now. ஆமா, நல்லா கிளியரா இருக்கு. Okay. Okay. Before I'm starting to லினக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக் ஓவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டு தென் வி கேன் கோ வித் த லினக்ஸ். தேர் ஆர் த 3 காம்படிட்டர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்ட்லேயே இந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் இஸ் மைக்ரோசாஃப்ட், எவ்ரி ஒன் நோஸ் திஸ். லைக் விண்டோஸ் XP ஆரம்பிச்சு நவ் விண்டோஸ் 10 டெஸ்க்டாப் லெவலில், தென் ஃபார் சர்வர் லெவலில் டில் விண்டோஸ் Server 2016 is going on. So இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலில் சேம் திங் லைக் லினக்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த another ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெரி எஃபிஷியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் தேர்ட் ஒன் இஸ் ஏ மேக் OS. உங்களுக்கு தெரியும், ஆப்பிளுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி OS இஸ் ஏ மேக் OS. ஸோ நம்ம எதுக்காண்டி லினக்ஸ் போனோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லினக்ஸ்?
இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். லைக் ஆல்மோஸ்ட் I started my career in Linux in 2010 in IBM. Open Client is one of the desktop Linux. Now almost like 11 years with Linux now. So in the Linux பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனால நம்ம லினக்ஸ் போனோம், இதை பற்றி இந்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஒன்றுனா அந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். தென் வி கேன் கோ. வி ஹவ் த 2 things. ஒரு நம்மள்கிட்ட 2 லேப் இருக்குது. ஒன்று இஸ் ஃபார் ஃப்ரீ லேப் வி ஹவ் அவைலபிள் நவ். தென் நான் ஒரு லைவ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இன்னைக்குடைய டெமோ செஷனுக்காண்டி, எப்படி லைவ் ஓஎஸ்ல லினக்ஸ் ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டு. நோ நீட் ஃபார் இன்ஸ்டால்டு. லைக் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்லையோ ரேம்லையோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு ஐஎஸ்ஓ டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐ வில் ஷோ தட் ஹவ் இட் வில் பி ஒர்க். ஓகே, நம்ம லினக்ஸ் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பண்ணிவிட்டு தென் வி கேன் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாத ஒரு ஃபீல்டே இப்போதைக்கு இல்லை. ஃப்ரம் த ஹெல்த் கேர் டு ஃபினான்ஷியல் டு ஈவன் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்ற ஒரு லைக் ஒரு விஷயம் வந்து டைம் கன்சியூம்லேருந்து ஸ்டெபிலிட்டிலேருந்து மேனுவல் எரர் எல்லாத்தையுமே எராடிகேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம பாஸ்போர்ட் லைக் ஒரு 10 years 1 decade 2 decade முன்னாடிலாம் அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை. உங்களுக்கு தெரியும், இந்த சென்னையில் எஸ்பெஷலி இந்த சாஸ்திரி பவனில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கியூவில் நின்றுட்டு பாஸ்போர்ட் வர்றதுக்கு மினிமம் ஒரு மந்த்தாச்சும் ஆகும். கரெக்ட். ஸோ இந்த பெரிய ப்ராசஸை ஒரு ஷார்டன் பண்ணது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. லைக் இப்போ நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு அப்ளிகேஷன் லாகின் பண்ணுவீங்க, ஷெடியூல் பண்ணுவீங்க டைமிங்கு, தென் வித்தின் 2 days we get the passport. ஸோ இந்த ஓவர்வியூ நான் இதில் வந்து கொடுக்குறேன், ஹவ் இட் வாஸ் ஒர்க்கிங். லைக் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவான இது ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய வெப் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காண்டி ஐடி டீமில் ஒரு அப்ளிகேஷன் டீம்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணது. தென் உங்கள் சாஃப்ட்வேர் இன்டர்நெட்டில் இருக்கிறனால இட் ஷுட் பி ஹேவ் சம் செக்யூரிட்டி. ஏன்னா உங்கள் டேட்டா அடுத்தவங்க பார்த்துக்கூடாது, அடுத்தவங்க டேட்டா நீங்கள் பார்த்துக்கூடாது, ஈவன் டேட்டா ஷுட் நாட் பி மிஸ்பில்ட் வித் ஓவர் த இன்டர்நெட். ஸோ அந்த ரீசன்காண்டி செக்யூரிட்டி திங். உங்களுடைய சாஃப்ட்வேர் பில்டின் பண்ணும்போதே செக்யூரிட்டி லெவலில் தான் பில்டின் பண்ணுவாங்க. ஸோ வி ஹேவ் த செக்யூரிட்டி டீம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் இஸ் அப்ளிகேஷன் டீம். நீங்கள் அந்த பாஸ்போர்ட் சேவ் பண்ணுறதுனால உதாரணம் இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் அது தெரியும்னால. ஸோ ஃபர்ஸ்ட் டீம் இஸ் அப்ளிகேஷன் டீம். அந்த டீம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைக் உங்களுடைய அப்ளிகேஷன் பில்டப் பண்ணுவாங்க. தென் செகண்ட் திங் இஸ் செக்யூரிட்டி திங். உங்களுடைய இன்டர்நெட்டில் அந்த வர அப்ளிகேஷன்லாம் லாகின் பண்ணுறது, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுடைய ப்ரொடெக்ட் பண்ணுறது, தென் உங்களுடைய ஃபைல்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அந்த பாஸ்போர்ட் சேவால். ஸோ அது எல்லாமே லைக் ஒரு செக்யூரிட்டி லெவலில் பாதுகாக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செக்யூரிட்டி டீம். தென் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோன்னே உங்களுடைய சர்வர்ஸ்க்கு வரும். சர்வர்லேருந்து ப்ராசஸ் பண்ணி டேட்டா போய் உங்களுடைய டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். இதான் ஒரு டோட்டல் ப்ராசஸ். லைக் இப்போ சர்வர்ஸ் நம்ம இனிமேல் பார்க்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் பற்றி. சர்வரில் எஸ்பெஷலி லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பேஸ் லெவல்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் டீம் இருக்கும். ஹார்ட்வேர் டீம்னா உங்கள் சர்வரை பில்ட் பண்ணுறது, சர்வரை லைக் பில்டிங்லேருந்து எவ்ரி திங், ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணுறது, சர்வர் பில்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹார்ட்வேர் டீம் இருக்கும். ஹார்ட்வேரை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று சர்வர் லெவல் சப்போர்ட், செகண்ட் லெவலுக்கு டெஸ்க்டாப் சப்போர்ட். டெஸ்க்டாப் சப்போர்ட்னா இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற எல்லா இன்ஜினியருடைய டெஸ்க்டாப், லேப்டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம், தட் இஸ் டெஸ்க்டாப் சப்போர்ட் டீம். செகண்ட் திங் லைக் சர்வர் லெவல் ஹார்ட்வேர் டீம். இட்ஸ் a 2 team. ஓகே, தென் இந்த சர்வர் லெவல் ஹார்ட்வேர் முடிஞ்சவுடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டீம். ஓஎஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 types ஆஃப் ஓஎஸ், ஃபேமஸ் ஓஎஸ் வில் பி தேர். ஒன் இஸ் மைக்ரோசாஃப்ட் லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ். சர்வர் லெவலில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று மைக்ரோசாஃப்ட், அண்ட் ஒன் ஃபார் லினக்ஸ். ஸோ அந்த சர்வர் டீம் இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்கள் இப்போ இந்த பாஸ்போர்ட் ஃபைலில் கொடுக்குறீங்களா இன்புட் ஃபைல், லைக் உங்களுடைய டேட்டா, உங்களுடைய ஃபைல், நீங்கள் இது இமேஜ் காப்பி, ஆதார் கார்டு, தென் ஆல் தி இன்புட்ஸ்லாம் கொடுப்பீங்களா, அதெல்லாம் போய் ஒரு இடத்துல சேவ் ஆகணும். கரெக்ட். ஸோ அந்த சேவ் ஆகிறதுக்கு தான் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு ஒரு டீம் இருக்கும், ஸ்டோரேஜ் டீம். இந்த சேவ் ஆகின டேட்டா சீக்கிரமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ லைக் நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் காமிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா எடுத்துகிட்டு வருது பாருங்கள். லைக் இந்த டேட்டா எடுத்துகிட்டு வர விஷயத்தை சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், தட் இஸ் டேட்டாபேஸ் டீம். ஸோ திஸ் இஸ் த காமன் டீம் வில் பி பிஹைண்ட் த சீன். நம்ம ஒரு அப்ளிகேஷன்
யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் நம்மளுடைய மொபைல்லையோ ஈவன் ஃப்ரம் தி டெஸ்க்டாப் வேறவர் எல்லா இடத்துலையும் வருது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் பேங்கிங் வச்சுக்கோங்களேன், மொபைல் பேங்கிங் ஒரு ஆப் கிளிக் பண்ணோன்னு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ தென் ஆட்டோமேட்டிக்லி கனெக்ட் டு திஸ் யுவர் ப்ரிவிலேஜ்டு உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணுவீங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டீம் இருக்கும், ஒரு அத்தன்டிகேஷன் டீம், செக்யூரிட்டி டீம், டேட்டாபேஸ் டீம், மோர் ஓவர் லைக் சர்வர் டீம். ஸோ இது எல்லாமே இதுக்கு பிஹைண்ட் த சீன் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம எல்லாமே அக்சஸ் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம மெயினாக இதில் பார்க்க போகிறது இந்த சர்வர்ஸுடைய லினக்ஸ். எதுக்காண்டி லினக்ஸ் போகணும்? ஓகே, இந்த காம்போனன்ட்ஸ் நான் சொல்லிட்டு தென் நம்மளுடைய லினக்ஸ் கண்டென்ட் போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இஸ் த காமன் 7 டீம் வில் பி தேர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, லைக் ஸ்மால் கம்பெனியாக இருக்கட்டும் ஈவன் எம்என்சியாக இருக்கட்டும், எல்லா கம்பெனிலுமே ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம், ஒன் ஃபார் டெஸ்க்டாப் லெவல் சப்போர்ட், லைக் உங்களுடைய ஐடி மெம்பர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுடைய டெஸ்க்டாப்பு அவங்களுடைய லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், தட் இஸ் டெஸ்க்டாப் லெவல் சப்போர்ட். தென் செகண்ட் திங் இஸ் சர்வர் லெவல் சப்போர்ட். இந்த சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன், சர்வர் மீன்ஸ் லைக் எதெல்லாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுதோ அது எல்லாமே சர்வர் தான், எதெல்லாம் டேட்டாவை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுதோ அது எல்லாமே சர்வர் தான். லைக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் லெவல் டீமில் வந்துடும். தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொன்ன மாதிரி இந்த ஓஎஸ், இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஓஎஸ் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, தென் லினக்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ திஸ் இஸ் த காமன் டீம் வில் பி தேர் இன் கரண்ட் அவைலபிள் ஐடி. தென் என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஃப்ரம் த பைத்தான், ஜாவா, ஈவன் ஆல் த அப்ளிகேஷன். அதுல இருந்து இப்போ SAP உடைய உங்களுக்கு தெரியும், SAP இஸ் ஒன் ஆஃப் திஸ் ERP சாஃப்ட்வேர், த பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் தி ERP. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் வந்துடும். தென் டேட்டா மேனேஜ்மெண்ட், நீங்கள் கொடுக்குற இன்புட் ஃபைல் எல்லாமே உங்கள்கிட்ட சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணிட முடியாது, பிகாஸ் ஆஃப் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி சர்வருக்குள்ளேயே இருக்காது. தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், சம்திங் இஸ் லாஸ். ஸோ அந்த ரீசன்காண்டி பார்த்தீங்கன்னா தே ஹவ் செப்பரேட் டீம் வில் பி தேர் இஸ் த ஸ்டோரேஜ் டீம். நான் இது எல்லாத்தையுமே இந்த 7 பாயிண்ட்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் 1 by 1 டெப்த்தாக பார்ப்போம். ஐ ஜஸ்ட் கிவ் தி சம் ஓவர்வியூ. ஸோ ஏன்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேஸ் இன்புட் தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம், ஐடி டீம் எப்படி ஒர்க் பண்ணுன்றது. ஏன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிஹைண்ட் த சீன் இவ்வளோ டீமும் ஒர்க் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன் வருது. அதோடைய செக்யூரிட்டி லெவல் ஆகட்டும், ஈவன் திஸ் நீங்கள் ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்பாஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்பாஸ். தயவு செஞ்சு மியூட் ஆன்ல இருங்க. கொஸ்டின்ஸ்க்காக வந்து நாங்க நேரம் ஒதுக்குவோம். உங்க என்ன கேள்வி இருந்தாலும் நீங்க டெக்ஸ்ட்ல கேட்கலாம். ஏன்னா இப்ப 60 பார்ட்டிசிபென்ட் இருக்கும், எல்லாருமே நம்ம வந்து அன்மியூட் பண்ணிட்டு சேட் பண்ணோம்னா பாசிபிள் இல்ல. ஸோ டெக்ஸ்ட்ல உங்க கேள்வியை கேளுங்க, நாங்க தொகுத்து வச்சுட்டு ட்ரெயினர்கிட்ட கேட்கிறோம். தயவு செஞ்சு எல்லாரும் மியூட்ல இருங்க. Moderators, please ensure like everybody be on mute. Abbas, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஷூர். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுடைய டேட்டா எல்லாமே உங்கள் சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணிட முடியாது. ஜஸ்ட் அசியூம் உங்களுடைய மொபைல் வச்சுக்கோங்களேன், மொபைல்லேயே உங்களுக்கு ஒரு லெவல் தான் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது, அதுக்கு அவுட் ஆஃப் ஸ்பேஸ் சம்திங் வரும். அது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்துட்டு இருக்கு, கரெக்ட்? ஈவன் ஃப்ரம் ஜஸ்ட் அசியூம் ஃபேஸ்புக்னால உங்கள்ட்ட எல்லாத்தையுமே அவங்க சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணிட முடியாது. ஈவன் நெட்ஃப்ளிக்ஸ், ஈவன் அமேசான், எனிவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க சர்வரில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி ஒரு செப்பரேட் டீம் இருக்கும், எஸ்பெஷலி இந்த எம்என்சிஸ் பெரிய செப்பரேட் டீம் இருக்கும், அவங்க ஸ்டோரேஜ் டீம் சொல்லுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அலெக்ட் பண்ணுறது, இவ்வளோ டிஸ்க் வேணுமா இவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லா டீமுக்கு அலோகேட் பண்ணுறதுல அவங்க பார்த்துக்குவாங்க. தென் நெட்வொர்க் டீம், இதான் ஒன் ஆஃப் த கீ பில்லர் இன் எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் செக்டர். ஏன்னா நெட்வொர்க் வச்சு தான் உங்களுடைய மொத்த ஆர்கிடெக்சரும் ஈவன் த லைக் மொத்த கம்பெனியுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இஃப் நெட்வொர்க் இஸ் வீக், just easy, your company should be weak because of எல்லா intruder, எல்லா attackers, everyone coming from this network team. So the network team is a very important team. Second, telecommunication team, லைக் உங்களுடைய ஆஃபீஸில் கம்யூனிகேட் பண்ணுற, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சிஸ்கோ இந்த டெலிஃபோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டெலிகம்யூனிகேஷன் டீம், அங்கே லோக்கலாக சப்போர்ட் டீம் எல்லாமே இந்த டெலிகம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்மில் வந்துருவாங்க. தென் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் டீம்ஸ் லைக் உங்களுடைய வெப் பேஜ் லைக் வெப் சர்வர் சம்திங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் டீம்.
ஸோ இதில் நம்ம இனிஷியலாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி. மற்ற இந்த 7 டாப்பிக்கும் ஒரு பேஸ் லெவல் மட்டும் நான் ஒரு 2-3 ஸ்லைடு வச்சிருக்கேன், அதில் சொல்கிறேன். ஸோ எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஹவு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி ஒர்க்கிங் இன் ஐடி டீம், எஸ்பெஷலி ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஈவன் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு டேட்டா ஒரு ஸ்கேன் பண்ணி வித்தின் ஏ மினிட் அடுத்த லெவலில் தெரியுது. ஜஸ்ட் அசியூம் இப்போ நம்மளுடைய இந்த கொரோனா வேக்சின் எடுத்துக்கோமே, வேக்சின் போட்டு இப்போ வேக்சின் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அடுத்த ஏர்போர்ட் போனீங்கன்னா நீங்கள் வேக்சின் போட்டிங்களா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் ஆல்ரெடி ஐபிஎம் உடைய வேக்சின் உடைய டிவைஸ்லாம் ஒரு நியூ ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஓவரால் ஆல்ரெடி ஹேவ் த வேக்சின் ஆர் நாட். ஜஸ்ட் அசியூம் இந்த லெவலுக்கு நம்ம ஐடி டீம் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் த கண்டென்ட். அதுக்கு அடுத்து நம்ம லினக்ஸ் நினைப்போம். ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ஷூர். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் 7 மெயின் காமன் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து 6 காமன் தான் நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு காமன் மட்டும் மிஸ் ஆகுது. ஓகே, என்ன காமன் சொல்லிக்கலாமா? இட்ஸ் மை பேட். ஆக்சுவலி என்னன்னா இந்த சேல்ஸ் டீம் இருக்கும். சேல்ஸ் டீம்னா மற்ற டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. I'll give this 2 example. லைக் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இப்போ 2 கம்பெனியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஒன்று சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேல்ஸ் டீம் வில் பி தேர். தட் இஸ் த 7th டீம். ஐ வாஸ் மிஸ்ட் தேர். ஸோ அந்த சேல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்காண்டி ஒரு டீம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஈவன் நாட் ஓன்லி த அப்ளிகேஷன், ஈவன் தேர் ஓன் ப்ராடக்ட் ஆல்சோ. ஜஸ்ட் அஸ்யூம் லைக் இப்போ இந்த ரெஸ்பெரி பை த ஒன் ஆஃப் தி மதர் போர்ட், ஈவன் லைக் எந்த ப்ராடக்ட் வேணா வச்சுக்கலாமே, இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். தட் இஸ் அனதர் ஒன் டீம். தட் டீம் வில் பி கம்யூனிகேட் வித் வெண்டார், ஈவன் த கஸ்டமர், இந்த கன்சியூமர்ஸ், அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். தட் இஸ் லைக் என்டர்பிரைஸ் சேல்ஸ் டீம். ஓகே, நம்மளுடைய லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டைட்டில் நவ். Windows is not a virus. Virus do something. You know, recently நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ransomware, then WannaCry, one of the most affected virus was it's Windows. You know, நான் லினக்ஸ்ல வைரஸே அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல வரல, but most of the virus was affected in Windows only because of this their own like அவங்களுடைய OS strategy, how it was running, how the framework was running, how the model was running, then GUI, the source, like enclosed source code. இந்த விஷயத்துக்காண்டி தான் you know, one of the $1 billion company, like most revenue companiesல பார்த்தீங்கன்னா இந்த antivirus company, there are top antivirus company will be there. Like Bitdefender, Norton, even McAfee, Kaspersky, Trend Micro, then Malwarebytes. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி லைக் இந்த விண்டோஸ் காண்டியே, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காண்டியே அவங்க இவ்வளோ ஆன்டிவைரஸ் எவ்ரி டைம் அப்டேட் எல்லாமே லைசன்ஸ்ட் ஒன், இஸ் நாட் எ ஃப்ரீ ஒன். ஸோ இந்த லினக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் விஷயத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95% தனியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் விண்டோஸில் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் சம் ஆஃப் தி செக்யூரிட்டி ரீசன், லைக் financial sectorல some most security reason, and the government sectorல they are using some antivirus in Linux. Other than that நம்ம antivirus Linuxல யூஸ் பண்றதே இல்லை. Then Windows அப்படி கிடையாது. Antivirus is mandatory for Linux. நீங்க அதுவும் licensed version இருக்கணும், otherwise it does not work, correct? ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் த ஒன் ஆஃப் தி கீ பில்லர் இன் லினக்ஸ். லைக் இட்ஸ் அ செக்யூரிட்டி. உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி இஸ் த மேட்டர் ஃபார் எவ்ரி திங். இந்த ransomware, இந்த ரீசெண்ட் அஃபெக்ட் ஆன வைரஸில் ஹவு மெனி கம்பெனிஸ் வாஸ் பேடு டு தட் ஹேக்கர்ஸ். இட் வாஸ் வித் பிக் லிஸ்ட் ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் பெரிய டாப் கம்பெனிஸ்லாம் அஃபெக்டட் வைரஸ்னால பே பண்ணியிருந்தாங்க. தட் மீன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் வைரஸ். ஸோ இது எதுக்கு சொல்ல வந்துன்னு வச்சுக்கலாம், இந்த செக்யூரிட்டி ரீசன் காண்டி சொல்ல வந்து, தட் மச் செக்யூரிட்டி ஹேவ் திஸ் லினக்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லினக்ஸ். எதுக்காண்டி நம்ம லினக்ஸ் போனோம் அப்படின்னு பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ்ல ஓப்பன் சோர்ஸ். எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, நம்ம பேசிக் பிலீவ் என்ன இருக்குன்னா, ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் we no need for go லைசன்ஸ் போகாம நம்ம ஃப்ரீயா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தட் only not the ஆப்ஷன். அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் லைக் சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன்.
சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்டுடைய சோர்ஸ் கோட் அதோடைய சிஸ்டம் 32 ஃபைல்ஸ்குள்ளே போய் ஈவன் தட் எம்எஸ்ஐ தட் EXE ஃபைல்ஸ் இதெல்லாம் உங்களால் சேஞ்ச் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் ஒன். 90% யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இட்ஸ் ஹேவ் திஸ் 10% ஆஃப் ப்ரொப்ரைட்டரி ஓனர் வில் பி தேர் கிவன் த லைசன்ஸ். அவங்க மட்டும்தான் அந்த விண்டோஸுடைய சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ண முடியும். பட் அப்படி கிடையாது லினக்ஸ். எவ்ரி ஒன் வில் சேஞ்ச். அந்த எவ்ரி ஒன் வில் சேஞ்ச் அந்த ஆப்ஷன் காண்டி தான் யூனோ இப்போதைக்கு மோர் தென் 600 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லினக்ஸ் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா லைசன்ஸ் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன். ஸோ சோர்ஸ் கோட் ஓப்பனாக இருக்கிறனால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லினக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அஸ்யூம் இப்போ உங்களுடைய கம்பெனிக்கு இப்படி தான் லினக்ஸ் வேணும், இப்படி தான் செக்யூரிட்டி லெவல் வேணும் சம்திங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் லினக்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல். ஆண்ட்ராய்டு இஸ் லினக்ஸ் பேஸ்ட் லினக்ஸ் கெர்னல் மொபைல். அது கூகுள் நேஷனல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. லினக்ஸ் கெர்னல் போட்டு அதுக்கு மேலே டால்விக் விர்ச்சுவல் மிஷின் போட்டு அதுக்கு மேலே ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷன் ஃப்ரேம்ஒர்க் கிரியேட் பண்ணி தென் இட் இஸ் ஒர்க்கிங் நவ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு, கரெக்ட்? ஸோ இந்த 11 வெர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தே ஆர் யூசிங் திஸ் லினக்ஸ் கெர்னல். ஈவன் பிஃபோர் த நோக்கியா விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நவ் வி ஆர் யூசிங் இன் லினக்ஸ். இப்போ வர நோக்கியா மொபைல் எல்லாமே ஆண்ட்ராய்டு வித் நோக்கியா ஹார்ட்வேர் அப்படி வர ஆரம்பிச்சிச்சு. தட் இஸ் த மெயின் ரீசன். இந்த கான்செப்ட்னால தான் லினக்ஸ் மோர் தென் 2 decades இட் வாஸ் சக்ஸஸ் ஒன். ஏன் இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியும் மைக்ரோசாஃப்ட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி, கரெக்ட்? எல்லாமே யூஸ் பண்ணுவோம், பட் இட்ஸ் நாட் ஏ கஸ்டமைஸ்ட் ஒன். நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை நம்ம மாற்றிக்க முடியாது. பட் லினக்ஸ் அப்படி இல்லை, உங்களுடைய என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். தட் இஸ் த மெயின் கீ பாயிண்ட் ஃபார் லினக்ஸ். தென் செகண்ட் திங், இப்போ ஐ ஜஸ்ட் கம்பேர் வித் த மைக்ரோசாஃப்ட். ஏன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்றது, ஆல்ரெடி ஒர்க் பண்ண விஷயனால அது கூட கம்பேர் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் வாஸ் ஒர்க்கிங். அந்த ரீசன்னால நான் மைக்ரோசாஃப்ட் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஈவன் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின், ஸோ அவங்களாம் டெஸ்க்டாப் ஓஎஸ்ல மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது கூட கம்பேர் பண்ணி சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால சொல்கிறேன். செகண்ட் திங், ஓகே, ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக நம்ம ரீசெண்டில் சம் இயர்ஸ் பேக் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு லேப்டாப் கூட கொடுத்தாங்க, பாஸ்ன்றது, பாரத் சிஸ்டம் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சம்திங். ஸோ அந்த பாஸ்ன்றது ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஓஎஸ் இஸ் ஏ டெபியான் லினக்ஸ், இஸ் ஒன் ஃப்ளேவர் ஆஃப் லினக்ஸ். அந்த டெபியான் லினக்ஸ்லேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஓஎஸ். ஆல்மோஸ்ட் அது லினக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வெர்ஷன் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கடுத்து 2019 ஆஃப்டர் தட் தே ஸ்டாப்ட், ஐ பிலீவ். ஸோ ஓகே, தென் அவைலபிலிட்டி, ஐம் சாரி, இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தென் அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர், இது ஒன்னொரு கீ பாயிண்ட்ஸ். லைக் இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதுக்கு லைசன்ஸ் பே பண்ணிட்டீங்க, ஈவன் த டெஸ்க்டாப் ஈவன் த சர்வர்ஸ் ரெண்டுத்துக்குமே பே பண்ணிட்டோன்னே அதுக்கடுத்து வர சாஃப்ட்வேர் எல்லாமே திருப்பி நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஜஸ்ட் அஸ் யூ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் லைசன்ஸ் வாங்கணும், எக்ஸல் லைசன்ஸ் வாங்கணும், ஈவன் தோ நீங்கள் .NET ஈவன் ஜாவா wherever you go in the Microsoft you have to get license for separate license for everyone. அந்த மாதிரி லினக்ஸ் கிடையாது. எப்படி லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸோ சேம் திங், லைக் அதில் வர மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் ஈவன் மோர் தென் 90% ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் ஜாவா ஓப்பன் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு பதிலாக லிபர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, இட் வாஸ் அவைலபிள் இன் ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் ஈவன் லைக் ஈவன் இங்கே எப்படி உங்களுக்கு GUI பெர்ஃபார்மன்ஸ் தருமோ அதே மாதிரி ஈவன் லினக்ஸ்லையும் மோஸ்ட் ஆஃப் த டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட் கிவ் த குட் GUI பெர்ஃபார்மன்ஸ், எஸ்பெஷலி Ubuntu. தென் லினக்ஸ் Mint is one of the famous Linux in desktop distribution. It was successful one. தென் ஓகே, இப்போ அதோடைய டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காமன் 3 டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிருப்பாங்க, GNOME, KDE, then Cinnamon something. It's a very famous desktop environment, especially for gaming and like that media stuffs and like power media stuff. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த Ubuntu, then Linux, Mint இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட், லைக் ஃபோர்த் பாயிண்ட், லைக் ஹை செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இந்த செக்யூரிட்டி பற்றி ஆல்ரெடியே நம்ம ஒரு பாயிண்ட் மேலே பார்த்தோம். லைக் எதுக்காண்டி இது இந்த அளவுக்கு செக்யூரிட்டின்னு வச்சுங்களேன், அதோடைய லினக்ஸ் உடைய கெர்னலே அப்படி தான் ஒர்க் ஆகும். கெர்னல்ன்றது என்னன்னா உங்கள் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு பார்ட், ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான் அந்த கெர்னல். ஸோ அது பார்த்தீங்கன்னா லைக் அதே அப்படி தான் கம்யூனிகேட் பண்ணும். ஹை செக்யூரிட்டி, எந்த அளவுக்கு செக்யூரிட்டினா உங்கள் கெர்னலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய என்வரான்மெண்ட்டில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. லைக் இந்த டிரைவர் லோட் ஆகணும், இந்த டிரைவர் லோட் ஆகக்கூடாது, இந்த டிரைவருக்குள்ளே ஆல்ரெடி காமன் இஷ்யூ போயிட்டு இருக்கு, லைக் திஸ் நெட்வொர்க் டிரைவருக்குள்ளே, ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாயிண்ட்.
இட்ஸ் ஏ ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி. தென் ஓஎஸ் லெவல் செக்யூரிட்டி, அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். தென் ஸ்டெபிலிட்டி, this is the another one important thing. உங்களுக்கு தெரியும் மைக்ரோசாஃப்ட்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் மைக்ரோசாஃப்ட் சர்வர் ஹேங் ஆயிருச்சு. தென் ஈவன் லினக்ஸ்லயாவும் கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் ஹையாக இருக்கும். எதுனா உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் சர்வர் ஹேங் ஆயிருச்சு. ஈவன் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத்னு அப்பப்போ ப்ளூ ஸ்க்ரீன் வந்துட்டு இருக்கும். ஹோப் மோஸ்ட் ஆஃப் த விண்டோஸ் யூசர் வாஸ் சீன் தட். ஸோ அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தென் அப்ளிகேஷன் ஸ்டெபிலிட்டி, இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், இட்ஸ் ரன் ஆன் ஹார்ட்வேர் இண்டிபெண்டன்ட். உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை ஒரு டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க வித் ஜிஸ் ஒரு சிப்செட் இருக்கும், லைக் இன்டெல் சிப்செட்டில் இன்ஸ்டால் பண்ணி சம்திங் எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு அதே மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு டெஸ்க்டாப்பில் பூட் பண்ணிங்கன்னா பூட் ஆகாது. பிகாஸ் ஆஃப் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் லோட் ஆகிருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. லினக்ஸ் லினக்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் ஆல் த பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் ஈவன் ஐபிஎம் உடைய பவர் பிசிலேருந்து லைக் ஈவன் இன்டெல், தென் எம்எஸ்ஐ இஸ் மைக்ரோஸ்டார் இன்டர் கம்யூனிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் திஸ் ஃபேமஸ் மதர் போர்ட் மேனுஃபேக்சரர். அவங்கள வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ். ஆனால் உங்களால் மைக்ரோசாஃப்ட் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஈவந்தோ மேக் வாய்ஸும் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே பூட் பண்ணிட முடியாது. இட் வில் பி த்ரோவிங் லாட் ஆஃப் டிரைவர் எரர். தென் டிரைவர்னா உங்களுடைய என்ன சொல்கிறது நெட்வொர்க் டிரைவர், தென் லைக் யூஎஸ்பி டிரைவர், இதெல்லாம் டிடெக்ட் ஆகாததுக்கு லாட் ஆஃப் ரீசன் வில் பி தேர். பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அப்படி இல்லை. சேவ் த கஸ்டமைஸ்டு கெர்னல், அந்த கெர்னல் இட் செல்ஃப் ஹேவ் திஸ் ஓன் ப்ரொப்ரைட்டரி, அது உங்களை லோட் பண்ணிக்கும். தென் ஃபோர்த் திங் கம்யூனிட்டி சப்போர்ட், ஸ்ட்ராங் கம்யூனிட்டி சப்போர்ட். யூனோ இந்த லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட் கம்யூனிட்டி பிளாக் வில் பி தேர். இந்த பிளாக்ல இருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் வி வில் கெட் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் திங், இப்போ உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிருச்சுன்னா யூ ஹவ் டு ரைஸ் த கன்சென்ட் டு மைக்ரோசாஃப்ட், ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அதுலேருந்து ஆன்சர் வரணும். அது ஒரு குளோபல் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்க ஒரு பேட்ச் போடணும். கரெக்ட், இந்த பேட்ச் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கம்மிங் ஃப்ரம் அந்த மைக்ரோசாஃப்டுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி சர்வர்லேருந்து உங்களுடைய விண்டோஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்டேட்ஸ் வரும். அந்த மாதிரி இந்த லினக்ஸ் பண்ண தேவையில்லை. உங்கள் கஸ்டமைஸ்டு என்வரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு இஷ்யூனா கூட இந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டில் நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வில் கெட் த அப்டேட். அந்த அப்டேட்டை வச்சு நீங்களே இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நோ நீட் ஃபார் வெண்டார் டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ. ஓகே, ஸோ இந்த லினக்ஸை பற்றி ஓரளவு ஒரு சின்ன ஓவர்வியூ கிடைச்சிருக்கும். எதுக்காண்டி லினக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா திஸ் த டாப் கீ ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் அவைலபிள், தென் லைசன்ஸ் தேவையில்லை. ரெண்டாவது சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன். திஸ் இஸ் அ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோர்ஸ் கோட் ஓப்பன், ஏன்னா எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்னா ஃப்ரீ அவைலபிள் மட்டும்தான் அந்த இடத்துல பாயிண்ட் நிற்கும். பட் ஹியர் சோர்ஸ் கோட் இஸ் ஃப்ரீ, சாரி சோர்ஸ் கோட் இஸ் ஓப்பன். தட் மீன்ஸ் நீங்கள் உங்களுடைய லினக்ஸை ஈவன் இஃப் யூ நோ ஷெல் ஸ்கிரிப்டிங் குட், இஃப் யூ நோ சம் ஆஃப் திஸ் லைக் டிவைஸ் மாடல் உங்களால் கிரியேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய என்வரான்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இந்த செக்யூரிட்டி லெவல் தான் போகணும்னு சொல்லிட்டு தென் ஓப்பன் அடுத்த பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட். சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டி, அதான் சொன்னேன். எல்லா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் ஓஎஸ்க்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ்க்கும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள். இட்ஸ் ஹார்ட்வேர் இண்டிபெண்டன்ட் கஸ்டமைசேஷன். ஓகே, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கண்டென்ட். நம்ம என்னென்ன கண்டென்ட் இந்த செஷனில் பார்க்க போகிறோன்னா ஒரு கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசிக் ஷெல் கமாண்ட்ஸ் எப்படி பூட் ஆகுது, பார்ட்டிஷன், இதை பற்றிலாம் ஒன்று பார்த்துட்டு இருப்போம். வி ஹவ் திஸ் 2 லேப்ஸ் இதர். ஒன்று நம்ம லோக்கலான ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எப்படி லினக்ஸ் லைவ் சிடியில் பூட் ஆகுது, நான் லைவ் சிடி யூஸ் பண்ணுறேன். லைவ் சிடி பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் வித்தின் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ இது ஒரு லைக் ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு பேசிக் இதில் காமிப்போம். நெக்ஸ்ட் இல்லை அட்வான்ஸ் லெவல் போவோம். அடுத்து வி ஹாவ் திஸ் அசூர் ஒன் ஆஃப் த கிளவுட் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எப்படி லைக் அதில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு செஷனுடைய சின்ன டெமோக்காண்டி. ஸோ அதுலேயும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் எப்படி இது ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இட்ஸ் எ ஃப்ரீ ஒன். உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் இமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ லினக்ஸ் விஎம் இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நெக்ஸ்ட் செஷன் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னது லினக்ஸ் விஎம் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. எது இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறான்னு ஒரு சின்ன இது மட்டும் சொல்கிறேன். அமேசான் AWS பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லினக்ஸ் கொடுக்குறான். நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணி
நீ வச்சிருந்தா அது கீழே ஏன்னா இல்லையா மியூட் பண்ணுங்கப்பா. You can continue. You can continue. ஓகே. லைக் அமேசான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லினக்ஸ் ஈவன் இந்த ஸ்டூடெண்ட் காண்டி கொடுக்குறான். ஈவன் தோ நம்ம ஒர்க் என்னது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு 2 month ட்ரையல் 3 month இந்த 12 month ட்ரையலில் ஃப்ரீயாக. ஸோ நீங்கள் அது லாகின் பண்ணி ஒரு லினக்ஸ் விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லைக் ஜஸ்ட் அது ஐ வில் லாகின் ஹியர் ஸோ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் அசூரில் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு செஷன் காண்டி. இது வந்து லினக்ஸ் ட்ரைனிங் இது மாதிரி ஒரு விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படின்னு நான் இன்னைக்கு செஷனில் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு விஎம் இந்த இதை தாண்டியும் வேற வேற கிளவுட் டெக்னாலஜியும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் லைக் இது கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஸ்டேபிள் வாய்ஸ் கொடுக்குறான். அதனால நான் இதை போக சொன்னேன். ஒன்று அமேசானுடைய கிளவுட்ல போய் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் அமேசான் ஃப்ரீ லினக்ஸ் விஎம்னு அடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேஜ் உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணிட்டு போயிடும். தென் கூகுள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஓன் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு ஜிசிபின்னு சொல்லிட்டு. அதில் போய் கூட நீங்கள் ஃப்ரீ லினக்ஸ் விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல்சோ ஐ திங்க் 3 months ஃப்ரீ கொடுக்குறான். தென் அசூர் இஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஜஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இஸ் ரன்னிங் ஆன் லினக்ஸ் நவ். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாயிண்டா சொல்லணும்னு கண்டி சொன்னேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லைக் மைக்ரோசாஃப்ட் இட் செல்ஃப் அவன் விண்டோஸ்லேருந்து ஆல்ரெடி மொபைல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லினக்ஸ்க்கு வந்துட்டான். ஈவன் அவனுடைய கிளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரன்னிங் ஆன் லினக்ஸ் நவ். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீ விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, then another one is Ali Cloud. This is also one of these famous cloud. இதுலயும் நீங்க 4 month 3 month ட்ரையல்ல உங்களுக்கு லினக்ஸ் விஎம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டே டு டே இந்த செஷன் முடிகிற வரைக்கும் நெக்ஸ்ட் செஷன் அப்கமிங் செஷன் முடிகிற வரைக்கும் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா நான் சொல்ற கமெண்ட் எல்லாமே ஓரளவு டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் how லினக்ஸ் இஸ் ஒர்க்கிங். பிகாஸ் ஆஃப் லினக்ஸ் இஸ் ஃபுல்லி ஆஃப் கமாண்ட். நீங்க டெஸ்க்டாப் இந்த மாதிரி GUI மேக்ஸிமம் எந்த சர்வர்ஸ்லுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு CLI மோட் தான் இருக்கும், கமாண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் மோட்ல தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா கம்பெனிஸ் நாட் ஓன்லி லைக் எங்கெங்கெல்லாம் சர்வர் இருக்கோ மோஸ்ட்லி 90% பார்த்தீங்கன்னா GUI யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேக்கேஜ் தேவையில்லாம லோட் ஆகும். தென் wherever the GUI is there we have this virus threatening will be there. ஸோ அதனால சர்வர்ஸ் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்லி CLI மோடா தான் இருக்கும். ஸோ this is the top cloud platform available now in the market. இதுல ஏதாச்சும் ஒன்றுல போய் நீங்க கரெக்ட் ஒரு லினக்ஸ் விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஷோ தட் இஃப் யூ வாண்ட் எப்படி லினக்ஸ் விஎம் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து நான் வேணா உங்களுக்கு சொல்றேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஒரு லினக்ஸ் விஎம் இப்போதைக்கு ஃப்ரீயா நீங்க இந்த செஷன்ல ஒர்க் பண்றதுக்கான கிரியேட் பண்றது. தென் செகண்ட் ஒன் லைக் லோக்கலா எப்படி பண்ணலாம்னா ஒரு ஆரக்கிள் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ்னு ஒரு ஜஸ்ட் ஒரு 20-40 MB சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா தென் ஒரு லினக்ஸ் உடைய ISO ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணிருங்க. We can you go for the installation or live CD பத்தி சொல்லணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் லைக் நீங்க no need to install the சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல உங்களுடைய ரிசோர்ஸ் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. லைவா ஜஸ்ட் பூட் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் இட் வில் பி போர்ட்டபிள். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் OS CDன்றது ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் வந்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்லி ஃபார் லினக்ஸ். ஈவன் விண்டோஸ்ல இப்போ இருக்கு, பட் லினக்ஸ்ல தான் வந்துச்சு. உங்களோட USBலேயே நீங்க லைவ் CD இன்ஸ்டால் பண்ணிட்டு எங்க வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணி பூட் டிவைஸை மாத்திட்டு பூட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருக்கலாம். இந்த ரெண்டத்தை பத்தி நம்ம இந்த 2 விஎம்ஐயும் நம்ம லாகின் பண்றது பத்தி ஒரு 1/2 hour தியரி கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம இதுல லாகின் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சின்ன சின்ன கமாண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்றதுன்றது. லெட்ஸ் கோ வித் PPT அகைன். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் கண்டென்ட். என்னென்ன கண்டென்ட்லாம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். லினக்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். தென் எதுக்காண்டி லினக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஓவர்வியூ சொல்றேன். எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க, எங்க யூஸ் பண்றாங்க, உங்களுடைய பிளே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுடைய மொபைல்ல இருந்து ஈவன் தோ புதுசா அப்ளையன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ளையன்சஸ்னா கரெக்ட். ஒரு அந்த நியூ டிவைசஸ் ஒன்று வருது. அந்த டிவைசஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இண்டிபெண்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே லினக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. தென் பேசிக் ஷெல் கமாண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் பேசிக் ஷெல் கமாண்ட்ஸ் பார்ப்போம். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு லினக்ஸ் அட்மின் L1 L2 L3 எந்த லெவல் வேணா இருக்கட்டும், ஷெல் கமாண்ட்ஸ் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டி பண்றதே ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கமாண்ட்ஸ் தெரியணும் லினக்ஸ் பாரு. ஏன்னா விண்டோஸ் ஃபுல்லாமே GUI உங்களுடைய மவுஸ் போய் இப்படி கிளிக் பண்ணி அடுத்தடுத்துனா எங்கெங்கன்னு சொல்லிட்டு போயிடும்.
தட் இஸ் ரீசன் டெஸ்க்டாப் லெவல்ல லினக்ஸ் மைக்ரோசாஃப்ட் இந்த லெவல் சக்சஸ் ஆயிருச்சு, ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. பட் லினக்ஸ் இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியா இப்போ ரொம்ப டெஸ்க்டாப் வந்துருச்சு. பட் சர்வர் லெவல்ல ஸ்டில் தே ஆர் யூசிங் ஃபார் CLI. அந்த 2 ரீசன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரீசன் பண்ண செக்யூரிட்டி லெவல்ல இட்ஸ் குட் இன் CLI இட் செல்ஃப் கம்பேர் வித் GUI. GUIனா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மாடல்ஸ்லாம் லோட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி API கால்ஸ்லாம் லோட் பண்ணி கொண்டு வரனால இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த ரீசன்னால கமெண்ட்ஸ். ஸோ ஒரு நீங்க லினக்ஸ் அட்மினா ஆகணும் அப்படின்னு ஆல்ரெடி ட்ரீம் இருந்துச்சுன்னா இட்ஸ் மோர் வேக்கன்ட் ஜாப் நவடேஸ். எல்லா இடத்துலயுமே லினக்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இந்த ட்ரீம் இருந்துச்சுன்னா யூ ஷுட் லேர்ன் லினக்ஸ் கமாண்ட்ஸ், எஸ்பெஷலி ஷெல் கமாண்ட்ஸ் லைக் ஸ்கிராச் டு டில் த எண்ட். அந்த அளவுக்கு உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட் தெரிஞ்சதான் டே டு டே இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். தென் பூட் ப்ராசஸ். இந்த பூட் ப்ராசஸ் எப்படி ஒரு சர்வர் பூட் ஆகுதுன்றது ஒன் ஆஃப் தி கீ மேட்டர். ஈவன் உங்களுடைய டெஸ்க்டாப் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு பவர் ஆன் பண்ணல இருந்து உங்களுடைய நீங்க GUI ஆக்சஸ் பண்ற வரைக்கும் எப்படி பூட் ஆகிட்டு வர்றதுன்றது ஒரு கீ மேட்டர். லைக் அந்த விஷயம், அந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிஞ்சாதான் நடக்கிற இஷ்யூவை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். என்ன ஃப்ளோல ரன் ஆயிட்டு இருக்கு தெரிஞ்சது. ஈவன் லைக் நம்மளுடைய விண்டோஸ் வச்சுக்கோங்களேன், பூட் ஆயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த ஸ்கிரீன் லோட் ஆகும்போது நின்றோம், பூட் MGR மிஸ்ஸிங், இந்த மாதிரி லைக் உங்களுடைய GUI அந்த டெஸ்க்டாப் டாஸ்க் பார் வர்றது மிஸ் ஆயிரும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். விண்டோஸ் XPலாம் இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம்லாம் பார்த்துருப்போம் நம்ம. திடீர்னு பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க, எப்படி நீங்க பாஸ்வேர்ட் ரெக்யூர் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தெரியணும்னா அதுக்கு உங்களுடைய எப்படி பூட் ஆகுதுன்றது தெரியணும். ஃப்ரம் பவர் ஆன் பண்ணல இருந்து பயாஸ்ல இருந்து எப்படி கெர்னல் லோட் ஆகுதுல இருந்து தென் உங்களுடைய ஸ்கிரீன் வர வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஸ்டேஜஸ். இந்த 5 ஸ்டேஜஸ் எப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால லைக் எப்படி சொல்ல முடியுது, நீங்க அந்த டே டு டே இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லினக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்லி சப்போர்ட் டீம்னா சுற்றி இந்த அப்ளிகேஷன் டீம், டேட்டாபேஸ் டீம், வெஸ்பியர் டீம், இவங்கலாம் எதுக்காண்டி இந்த மெயினாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு கன்சியூமர்ஸோ ஒரு கஸ்டமரோ ஒர்க் பண்ணணும்னா இந்த டீம் எல்லாமே பிகைண்ட் த சீன் ஒர்க் பண்ணணும். அதுல ஒன் ஆஃப் த டீம் இஸ் OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் டீம். அந்த சப்போர்ட் டீமுக்கு இந்த பேசிக் திங்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால லைக் ஒரு கம்பெனில சர்வே பண்றதா இருக்கட்டும், ஈவன் டே டு டே இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் மேண்டட்டரி. ஸோ பூட் ப்ராசஸ். செகண்ட் திங், ஃபிஃப்த் திங் இஸ் பார்ட்டிஷன் அண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ். பார்ட்டிஷன் அண்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ் இப்படின்னா ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். இதோடைய இந்த ஸ்லைட்ல போகும்போது நம்ம இது டெப்தா பார்ப்போம். பார்ட்டிஷன்ஸ்னா நீங்க உங்களுடைய விண்டோஸ்ல பார்த்துருப்பீங்க, C டிரைவ், D டிரைவ், E டிரைவ் சம்திங் மாதிரி ஒரு பார்ட்டிஷனா பிரிச்சு வச்சிருப்பீங்க. அதே மாதிரி லினக்ஸ் இஸ் த பார்ட்டிஷன். லினக்ஸ்லயும் அது மாதிரி பார்ட்டிஷன்லாம் கான்செப்ட் இருக்கு. எதுக்காண்டி பார்ட்டிஷன் போறோம் அப்படின்னு ஒரு சின்ன லைக் திங்க் பண்ணி பார்த்தோம்னா மெயின் ரீசன் பார்ட்டிஷன் எதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரே டிரைவ் இருக்கு, C டிரைவ்லயே உங்களுடைய டேட்டா, உங்களுடைய பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் போட்டுடலாம். இட்ஸ் நாட் எ பிக் டீல். பட் உங்களுடைய C டிரைவ்ல தான் OS இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆர் சம்திங். இப்போ நீங்க C டிரைவ் கரப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெரி டிஃபிகல்ட் டு ரிகவர் த டேட்டா. அந்த டேட்டா ரிகவர் பண்ற மெயின் ரீசனுக்காண்டி தான் என்ன செஞ்சாங்கன்னா தனி பார்ட்டிஷன்ல உங்களுடைய டேட்டாவெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டு C டிரைவ்ல ஒன்லி OS உடைய இது மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் இந்த OS கரெக்டானா கூட we can just reimage the OS, நம்ம டேட்டா will be still the same, நம்ம அடுத்த டிரைவ்ல இருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த பார்ட்டிஷன்ஸ். ஃபைல் சிஸ்டம்ஸ். ஃபைல் சிஸ்டம்னா எந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி உங்களுடைய லைக் உங்களுடைய ஃபைல்ஸ் டேட்டா எல்லாமே ஆக்சஸ் ஆகுதுன்றது தான் ஃபைல் சிஸ்டம் கான்செப்ட்ல வரும். விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி FAT16, FAT32, இப்போ NTFSன்ற ஒரு ஃபைல் சிஸ்டம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த அடுத்த லைவ் செஷனில் பார்ப்போம், லைக் இந்த CLI செஷனில் பார்ப்போம் எப்படி இதை ஆட் பண்ணி பண்ணுறதுன்னு. தென் யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன். மோஸ்ட் ஆஃப் த பெரிய MNCலாம் அந்த யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன்றது ஒரு தனி டீமே இருக்கும். இது லினக்ஸ்குள்ள தான், ஈவன் தோ தே ஹேவ் தனி இண்டிவிஜுவல் டீம், அந்த டீமே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறது, எல்லாமே பர்மிஷன் கொடுக்குறது எல்லாமே. ஏன்னா இட்ஸ் லைக் சின்ன ஆர்கனைசேஷன்னா ஓகே, ஒரு எவ்வளோ யூசர்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால எல்லாத்தையுமே ஒரே லினக்ஸ் அட்மினே பார்த்துருவாங்க. இது ஒரு பெரிய லெவல் IBM மாதிரி, ஈவன் HP மாதிரி, ஈவன் டெல், இது மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்னா அவங்களுக்கு இந்த எல்லாத்தையும் ஒரு லினக்ஸ் சப்போர்ட் டீமே பார்த்துட முடியாதனால அந்த லினக்ஸ்ல இருந்தே ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணி சம்திங் IAM டீம், அத்தன்டிகேஷன் டீம், இந்த மாதிரி PAM டீம், இந்த மாதிரி ஒரு தனி டீம் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டீம் இந்த யூசர் கிரியேட் பண்றது யாருக்கு, எல்லாருக்கும். இப்போ நம்ம டெஸ்க்டாப் லாகின் பண்ணும்போது யூசர்ஸ் கேட்கணும், இந்த யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சம்திங்னு, அது மாதிரி லினக்ஸ் அதே மாதிரி உங்களுடைய சர்வர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் யூசர்ஸ், குரூப்ஸ், பர்மிஷன் இது எல்லாமே தேவைப்படும். இட்ஸ் அனதர் ஒன் கீ பாயிண்ட்.
லைக் என்னது, நீங்க ஒரு கம்பெனில லினக்ஸ் அட்மினா போறதுக்கு இந்த யூசர்ஸும் இஸ் எ வேஸ்ட் கான்செப்ட். இந்த யூசர் குரூப்ன்றது ஒரு சின்ன கான்செப்ட்ல, ஏன்னா ஜஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்றதுல அதுல செக்யூரிட்டி லெவல் ரொம்ப இருக்கு. ஒருத்தவங்களுக்கு தப்பான பர்மிஷன் கொடுத்து அவங்க பாத்தீங்கன்னா உள்ள போய் வேற ஃபைல் டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் கம் அண்டர் அஸ். எதனால நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க, எதனால இந்த லெவல் கொடுத்தீங்க, இல்ல அதை தாண்டி செக்யூரிட்டி லெவல் த்ரெட்ஸ்லாம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துட்டு அவங்க வெளியில இருந்து வேற இன்ட்ரூடர், வேற டிடிஓஸ் அட்டாக், வேற இன்ட்ரூடர்லாம் உள்ள வந்து உங்களுடைய சிஸ்டமுடைய டேட்டாவெல்லாம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பர்மிஷன் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதுக்குன்றது லைக் அந்த டாபிக் பத்தி நம்ம சின்ன சின்ன ஓவர்வியூ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே தென் சாரி அப்பாஸ், சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் என்ரோல் பண்ணிருங்க. ஸோ தட் அடுத்தடுத்த கிளாஸஸ், ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ் கிளாஸ், இது அடுத்த கிளாஸுக்கான ஜூம் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கோ நாங்க அனுப்பிச்சிடுவோம். அந்த லிங்க் வந்து இப்ப அந்த கூகுள் ஃபார்ம் வந்து சாட்ல இருக்கு. ஸோ இந்த சாட்ல இருக்க கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் டீடைல்ஸ் வந்து அதுல ஷேர் பண்ணுவோம். அகைன் மறுபடியும் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா கிளாஸஸுமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஒரு இனிஷியல் கிளாஸஸ் வந்து ஃப்ரீயா வச்சுட்டு அப்புறமா வந்து பேமெண்ட் கேட்பாங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. முழுக்க முழுக்க கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிசிபென்ட் வந்து நாங்க என்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அடுத்தடுத்த ஃபர்தர் கிளாஸினுடைய டீடைல்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ மறந்துடாம இப்ப சாட்ல வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் கூகுள் ஃபார்ம், அதுல வந்து அந்த கூகுள் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களால அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். பட் எனி கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். தேங்க்ஸ் அப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. இதுல ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போதே அதையும் அந்த சேட்ல கேட்டனால அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடுறது ஈஸின்னு சொன்னேன். என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4 பார்ட்டிஷன் தான் மேக்ஸிமம் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்குன்னு தனியாக நான் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன். எனக்கு அவங்க கேட்டனால நான் அந்த விஷயத்த சொல்றேன். எஸ், 4 பிரைமரி பார்ட்டிஷன் தான் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் சொல்லுவாங்க லாஜிக்கல் லெவல்ல, அது நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் எவ்வளவு நாளும் ஒரு தட்ஸ் ஹேவ் சம் லிமிடேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் டிஸ்க். பட் பிரைமரி பார்ட்டிஷன் 4 தான் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிதான் உங்களுடைய பூட் லோடர் செட்டிங்கே இருக்கும். இந்த பார்ட்டிஷன் டேபிள் பார்த்தீங்கன்னா 64 பைட்ஸ் தான் உங்களுடைய பார்ட்டிஷன் டேபிள். 64 பைட்ஸ்னா ஒரு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 16 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 பிரைமரி பார்ட்டிஷன் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்படிதான் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு உடைய பட்ஸ் ஃபர்ஸ்ட் செக்டார் அப்படிதான் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் மேக்ஸிமம் நாட் ஓன்லி இந்த விண்டோஸ், ஈவன் த லினக்ஸ் ஆல்சோ பிரைமரி பார்ட்டிஷன் 4 தான் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டெண்டட்னு சொல்லுவாங்க, இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பார்ட்டிஷன், லைக் லாஜிக்கல் லெவல். அது உங்களால எத்தனை வேணா பண்ணிட்டு போயிடலாம். நான் அது ஒரு லைவ் செஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுடைய அசூர் லினக்ஸ் விஎம் லாகின் பண்ணி எப்படி பார்ட்டிஷன் கிரியேட் பண்றதுன்றது நெக்ஸ்ட் செஷன்ல போகும். நீங்க கேட்ட கொஸ்டினுக்காண்டி இது ஒன்று. எஸ், யூ ஆர் ரைட், 4 பார்ட்டிஷன் தான் பண்ண முடியும் பிரைமரி. பட் வி கேன் கோ வித் த எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன் வித் ஹவு மச் வி வாண்ட். ஓகே, ஸ்டில் வி ஆர் இந்த கண்டென்ட். ஒன்றும் நம்ம செஷனுக்குள்ளே போல, இன்னும் கண்டென்ட் இருக்கும். லெட்ஸ் கோ வித் த கண்டென்ட் அகெயின். லினக்ஸ் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஐநோட்ஸ். லைக் உங்களுடைய விண்டோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக்ஸ்லாஷில் இருக்கும். ஆனால் லினக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷில் தான் உங்களுடைய எல்லா டைரக்டரி எல்லாமே உள்ள ஹைராக்கி எல்லாமே அப்படி தான் கிரியேட் ஆகிருக்கும். செகண்ட் திங், லினக்ஸில் எல்லாமே ஃபைல்ஸ்ன்னு தான் டினோட் பண்ண முடியும். ஈவன் த டைரக்டரிஸ் இட் ஷுட் பி அசியூம்ஸ் லைக் எ ஃபைல்ஸ். அப்புறம் ஐநோட்ஸ், இது ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட் இன் லினக்ஸ். இந்த ஐநோட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால தான் லினக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ், லைக் எப்படி நீங்க உங்க டேட்டாவை எடுத்துட்டு வரீங்க, எந்த ஹெட்டர் வச்சு எடுத்துட்டு வரீங்க, எந்த மெட்டடேட்டா வச்சு எடுத்துட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கிறதுக்கு இஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன் இஸ் ஐநோட்ஸ். ஏன்னா அதுக்குள்ளதான் உங்களுடைய மொத்த இது இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் விஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஸ்டம் என்னைக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்றது அந்த ஐநோடுக்குள்ள இருக்கும். யார் கிரியேட் பண்ணா அப்படின்றது அந்த ஐநோடுடைய ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்குள்ள இருக்கும். தென் அதோடைய அந்த ஃபைல் எந்த இடத்துல எந்த டிஸ்க்ல இருக்கு, சி டிரைவ்ல டி டிரைவ்ல மாதிரி இதுலயும் அது மாதிரி ஹைராக்கி ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கி இருக்கு. அது எங்க இருக்குன்றது இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் பண்றது இந்த ஐநோட்ஸ். இந்த ஐநோட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஃபைலை சர்ச் பண்றீங்க விஸ்டம்னா ஃபர்ஸ்ட் அது போய் மெட்டாடாட்டாவுடைய ஐநோடுடைய நம்பர் எடுத்துக்கும். அதை வச்சு அது நெக்ஸ்ட் லெவல போய் ஹைராக்கி போய் சப் ஃபோல்டர்ஸ்லாம் சர்ச் பண்ணும். ஸோ இதனால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய ஃபைல் ஆக்சஸ், பர்மிஷன், அப்புறமேட்டு செக்யூரிட்டி லெவல், எஸ்பெஷலி இந்த செக்யூரிட்டி லெவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐநோட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு.
Then patch management. Okay. Patch management. Okay, I think I should go this slide. Okay. பேட்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே லினக்ஸ் உடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. நான் சொன்ன இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேட்டரே பார்த்துக்குவாங்க. பட் பெரிய எம்என்சி வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் மேனேஜ்மெண்ட்ன்றது லினக்ஸ் அட்மினே பார்த்துக்க மாட்டாங்க. தே ஹேவ் த செப்பரேட் டீம். ஈவன் தே ஆர் த லினக்ஸ் டீம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் இந்த சர்வருடைய கவுண்ட் கம்மியாக இருக்கும். பட் பெரிய பெரிய ஸ்கேல் லைக் எம்என்சி கம்பெனின்னு வச்சுக்கலாம், ஈவன் 50,000 சர்வர், 1 lakh சர்வர், இது மாதிரி பெரிய லெவல் சர்வர் இருக்கும்போது பேட்ச் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். அந்த ரீசன்னால என்ன செய்வாங்கன்னா, தே ஹேவ் த செப்பரேட் டீம் ஃபார் பேட்ச் மேனேஜ்மெண்ட். ஈவன் ஐ வாஸ் ஒர்க் த பேட்ச் மேனேஜ்மெண்ட் இன் இனிஷியல் ஸ்டேஜஸ். அதுக்கடுத்து தான் நம்ம அடுத்த லெவல் அடுத்த டீம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். எதுக்காண்டி பேட்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்ப்போம். பேச்சஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான பேச்சஸ் இருக்கு. ஒன்று செக்யூரிட்டி லெவல் பேச்சஸ், ஈவன் மோர் லெவல் ஆஃப் பேச்சஸ். ஐ ஜஸ்ட் ரிவ்யூ அபவுட் த 2 things. ஒன்று செக்யூரிட்டி லெவல் ஃபிக்ஸ் பேச்சஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூவாக ஒரு ஃபியூச்சர் வந்திருக்கும், லைக் வாட்ஸ்அப்ல வந்து பே பண்ணுறதுக்கு. தட் இஸ் என்ஹான்ஸ்மெண்ட் பேச்சஸ். அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும், அது கூட இன்னொரு ஃபியூச்சர் ஒன்று ஆட் பண்ணுறாங்க பாருங்க, இது என்ஹான்ஸ்மெண்ட் பேச்சஸ். அப்படி இந்த என்ஹான்ஸ்மெண்ட் பேச்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் எப்பெல்லாம் உங்களுக்கு புது டெக்னாலஜி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி இன்பில்டு சாஃப்ட்வேர்ல ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. தட் இஸ் த என்ஹான்ஸ்மெண்ட் பேச்சஸ். இதே மாதிரி ஓஎஸ்லயும் இருக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பேச்சஸ். லைக் எப்பெல்லாம் ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி, ஈவன் ஹாஃப்லி, லைக் எவ்ரி குவார்டர்லாம் பேட்ச் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஈவன் வெண்டார்ஸ் லைக் ரெட் ஹாட், ஈவன் ஃபெடோரோ, எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஈவன் மைக்ரோசாஃப்ட் தேர் ரிலீசிங் த பேச்சஸ். ஓகே, இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் ஒன்று செக்யூரிட்டி லெவல் பேச்சஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பக் இருக்கு உங்களுடைய ஆல்ரெடி ரன்னிங் ஓஎஸ்ல, அந்த செக்யூரிட்டி பக்கை ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு பேட்ச்ன்றது கிரியேட் பண்ணுவாங்க. தட் இஸ் a patch, that patches for செக்யூரிட்டி பேச்சஸ். இப்போ பேச்சஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ரன்னிங் சாஃப்ட்வேருடைய ரன்னிங் சாஃப்ட்வேருடைய இது கூட போய் இது போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரன்னிங் சாஃப்ட்வேருடைய பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பேட்ச்ன்றது செட் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃப்ரேம்ஸ் ஆர் செட் ஆஃப் மாடியூல்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட்றது இட்ஸ் ஏ பிக் டீல். பார்க்க ஒரு சின்ன டீம் மாதிரி சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி தெரியும், பட் இட்ஸ் வேஸ்ட் ஏரியா. ஏன்னா நீங்கள் பேட்ச் பண்ணிட்டோன்னு என்ன செய்வோம், நம்ம யூஸ்வலாக மொபைலை வச்சுக்கோங்களேன், உங்கள் மொபைல் பேட்ச் பண்ணிட்டோன்னு ரீபூட் பண்ணுவோம், கரெக்ட்? இந்த ரீபூட் பண்ணியோன்னு திருப்பி பழைய செஷனுக்கே வரணும், அப்போ தான் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே கனெக்ட் ஆகி பழைய செஷனில் இருக்கும். அப்படி இன்ஸ்டால் பண்ண பேச்சஸ் ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன் கூட ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் இந்த காம்பேஷபிள் விஷயம்லாம் பார்க்கணும். ஸோ இந்த பேட்ச் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஈவன் லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் லினக்ஸில் நீங்கள் சில பேச்சஸ் 90% பேச்சஸ்க்கு நீங்கள் ரீபூட் பண்ண தேவையில்லை. ஆனால் விண்டோஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பேட்ச் இன்ஸ்டால் பண்ண ரீபூட், ஈவன் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் ரீபூட் பண்ணணும், மாடியூல் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணால் ரீபூட் பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இந்த விஷயத்தில் லினக்ஸ் இஸ் வெரி குட் ஆக்சுவலி. இட் வில் பி டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்லி இன் த ஃப்ளை. ஒரு ஆன்லைன்லேயே உங்களால் ஒரு பேச்சஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்ச் மேனேஜ்மெண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம இதை பற்றி எப்படி பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகுது, எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம், like what are the proprietary software will be there, like proprietary vendor will be there, Red Hat, even CentOS or in Fedora, இந்த மாதிரி அவங்கள்ட்டலாம் எப்படி பேட்ச் டவுன்லோட் ஆகுது, இந்த விஷயம் பற்றி நம்ம ஒரு செஷனில் பார்ப்போம். தென் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். நான் இந்த கண்டென்ட்லாம் ஒரு ரிவ்யூ எது கொடுக்குறேன்னா, திஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி தெரிஞ்சிருந்தா உங்களால் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியஸ்டாக இருக்கும். அதனால நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், லைக் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ப்ளூடூத்லேருந்து இங்கேருந்து கனெக்ட் ஆகுது. தென் உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ட் ஆகும்போது ஒரு ஐபி ஒன்று அசைன் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஐபி அசைன் ஆகிருக்கும். தென் டேட்டா ஷேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி மொபைலில் நடக்கிற மாதிரி ஈவன் இந்த சர்வர்ஸ் லெவல்லே நீங்கள் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். எப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறது, அடுத்த சர்வர் கூட இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஜோன் யூஸ் பண்ணணும், லைக் இட்ஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட். இப்போ என்ன சொல்கிறது,
இப்போ நீங்க நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சர்வர்லாம் போய் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணணும். லைக் கூகுளுடைய வெப் சர்வர் சொல்லுவாங்க. வெப் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க www.google.com அடிச்சோடனே ஒரு பேஜ் வருது பார்த்தீங்கன்னா, அது வெப் சர்வர்லேருந்து எடுத்துட்டு வந்து அப்புறம் ஆப் சர்வர் போய் அப்புறம் டேட்டா பேஸ்லேருந்து உங்களுடைய கால் பண்ணி தென் அது ஸ்டோரேஜ் போய் இந்த ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோ நான் அடுத்த டயக்ராம்ல காட்டுறேன். ஸோ இதுக்கு மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டயக்ராம், எந்த சர்வர் எங்கே போய் கனெக்ட் ஆகணும் யாரு கூட. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஓப்பனா என்ன சொல்றது, கான்ஃபிகர் பண்ணதுல ஏதோ மிஸ்பெல்ட் சம்திங் இது எதாவது ஆயிடுச்சுன்னா வேற ஆளுங்களும் நம்ம சர்வரை கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் லெவலில் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றதுன்றது ஐ ஜஸ்ட் கிவ் த ஓவர்வியூ சூன். Then NFS SAN network file system, then storage area network, the storage file system. இது பத்தி பார்த்தோம்னா ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம செஷன்ல சொல்லுவோம். ஓகே, நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னா இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அதை இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணணும், ஒரு 200 பேருக்கு ஷேர் பண்ணணும், ஜஸ்ட் லைக் கூகுள் டிரைவ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்எஸ், சரி இதெல்லாம் SAN ஸ்டோரேஜ். இந்த என்எஃப்எஸ் இந்த நெட்வொர்க்கில் எப்படி ஷேர் பண்ணுற ஸ்டோரேஜில் வரும். SANனா லோக்கலாக உங்களுடைய என்வரான்மெண்ட்குள்ளே ஸ்டோரேஜ் லெவலில் ஷேர் பண்ணுறது. நெட்வொர்க்ன்றது இன்டர்நெட்டில் வச்சு ஷேர் பண்ணுறது. ஈவன் இந்த நெட்வொர்க்குள்ளே ஷேர் பண்ணுறதுலாம் இந்த என்எஃப்எஸ் SANல வரும். தென் DNS, இட்ஸ் எ டொமைன் நேமிங் சர்வீஸ், இஸ் ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட். என்ன பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்னு ஒரு தனி சர்வரே கூட இருக்கும். ஈவன் டிஎஸ்சிபி சர்வர், டிஎன்எஸ்னு சர்வர், என்எஃப்எஸ்னு தனி சர்வர்லாம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி வச்சுக்கோங்களேன், www.wisdomkalvi.comனு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஸ்வலாகவே wisdomkalvi.comக்கு பிஹைண்ட் த சீன் ஒரு ஐபி இருக்கும், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், ஒரு ஆக்டட் வேல்யூ போட்டு 32 பிட் ஆக்டட் வேல்யூ போட்டு ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபியை நீங்கள் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, 1 2 3 4ன்றது. அதுக்காண்டி அந்த ஐபியை ரீட்ரான்ஸ்லேட் லைக் ஏ ரெக்கார்ட்லாம் போட்டு அதுக்கு ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் சொல்லுவாங்க. அந்த ஜோன்லாம் போட்டு ஐபிஐ கால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நேமிங் கால் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் டொமைன் நேமிங் சர்வீஸ். ஏன்னா உங்களால் எவ்வளோ ஐபி ஞாபகம் வச்சுக்க முடியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ரைட்? தட் இஸ் த ரீசன். நேம்னா உங்களால் ஈஸியஸ்ட் வே டு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு. ஓகே, ஐம் சாரி. அபாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே தென் டிஎஸ்சிபினா இந்த சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா இருக்கிற கனெக்ட் பண்ண விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஐபி அசைன் பண்ணுறதை பற்றி பார்க்குறது தான் இந்த டிஎஸ்சிபி. ஓகே, இந்த மெயில் கான்செப்ட், எப்படி உங்களுடைய லினக்ஸ் சர்வர்லேருந்து மெயில் ட்ரிகர் பண்ணுறீங்க, தென் எப்படி மெயில் பாக்ஸ் லைக் ஈவன் கமாண்ட் மோட்லேயே எப்படி மெயில் ஒர்க் பண்ணுறீங்க, கமாண்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி உங்களுடைய அவுட்லுக்கோ ஜிமெயிலுக்கோ எப்படி மெயில் ட்ரிகர் ஆகுது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மெயில் கான்செப்டில் பார்ப்போம். ஓகே, one of the key two mail provider will be there for the local mailbox itself. One is for send mail, another one for postfix. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது I will show in the session, the CLI session. எப்படி மெயில் கான்செப்ட், எப்படி மெயில் ட்ரிகர் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருக்கு அப்புறம் வித் இன்டர்நெட். ஈவன் இப்போ லைக் இந்த சப்ஜெக்ட் போட்டு ஈவன் கமாண்ட் லெவல்ல எப்படி சப்ஜெக்ட் போட்டு எப்படி ஃபைல் அட்டாச் பண்ணி ஒரு மெயில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. தென் செக்யூரிட்டி அண்ட் ஃபயர்வால். ஓகே, சர்வர் ஹார்ட்னிங் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஓஎஸ்ல ஆல்ரெடி இருக்கவங்க ரொம்ப பேருக்கு தெரியும் சர்வர் ஹார்ட்னிங் சொல்லுவாங்க. இஸ் த ஒன் ஆஃப் த கீ கான்செப்ட். எப்படின்னா சர்வர் ஹார்ட்னிங்னா என்னன்னா உங்களுடைய சர்வரை எப்படிலாம் நீங்கள் செக்யூர் பண்ணுறீங்க. லைக் இந்த சர்வீஸ்லாம் ரன் ஆகணும், இந்த சர்வீஸ் உங்களுடைய மொபைல் வச்சுக்கோங்களேன், எல்லா சர்வீஸுமே நீங்கள் அந்த சர்வீசஸ் போய் பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீசஸில் எல்லா சர்வீஸுமே ரன் ஆகும். ஸோ இது காமன் த்ரெட்னிங் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த சர்வீஸ்லாம் ஆன் பண்ணாதீங்க, லைக் இதில் இந்த அட்டாக்கர்ஸ் உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி லினக்ஸ்லையும் லினக்ஸ் சர்வர் ஓஎஸ்லையும் இந்தந்த சர்வீஸ்லாம் ரன் ஆகணும், இந்த சர்வீஸ் ரன் ஆகக்கூடாது, இந்த போர்ட்ஸ்லாம் ரன் ஆகக்கூடாது. லைக் எவ்ரி திங் இஸ் த போர்ட், எல்லாமே ஒரு போர்ட் நம்பர் ஒன்று இருக்கும். இப்போ உங்களுடைய ஒரு SSHன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய லினக்ஸ் கனெக்ட் பண்ணுற செஷன் டெர்மினல், அது 22 போர்ட்டில் ரன் ஆகும். தென் உங்களுடைய மெயில் பார்த்தீங்கன்னா 25 போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். லைக் இது மாதிரி எல்லாமே ஒரு போர்ட் நம்பர் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த போர்ட்லாம் ஆன் பண்ணணும், இந்த போர்ட்லாம் ஆஃப் பண்ணணும், இந்த போர்ட்லாம் தேவையில்லாத போட்டு இந்த விஷயம்லாம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செக்யூரிட்டி லெவல், இந்த ஹார்ட்னிங்கில் வரும், செக்யூரிட்டி அண்ட் ஃபயர்வால்ல. ஓகே, தென் திஸ் இஸ் அனதர் ஒன். இது இந்த ப்ராசஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இது நம்மளுக்கு எப்போ வரும்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஈவன் ஒரு டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் அல்லது மிடில்வேர் அப்ளிகேஷன் ஏதோ ரன் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெமரி அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு, ஹங் ஆயிருது மிஷினு. ஸோ அப்போ இந்த பற்றி அனலைஸ்
கண்டினியூ பண்ணலாம் பாஸ், கண்டினியூ பண்ணுங்க. I was muted some. Okay. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஒன்று ஹார்ட்வேர், ஒன்று சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், மெமரி, உங்களுடைய யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸஸ் லைக் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸஸ், நெட்வொர்க் கார்டு, இந்த விஷயத்தெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு டிரைவர் மாடியூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு இவ்வளோ மெமரி தான் எடுத்துக்கணும், இதுக்கு மேலே இது எடுத்துக்கூடாது, இதுக்கு மேலே எடுத்துக்கிச்சுன்னா அந்த டிரைவரில் ஏதோ பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணுறது மெமரி அண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். இது ஒரு லினக்ஸ் அட்மினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, அதுலேருந்து மெமரி லீக் கிடைக்குது, அது கோட் லெவலில் லீக் வருதா இல்லைனா லைக் ஓஎஸ் லெவல்லேருந்து வருதான்றது யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. செகண்ட் திங் லைக் அந்த அவுட் ஆஃப் மெமரி, ஓஓஎம் சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் மெமரி எரர் எங்கேருந்து வருதுன்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிக்சர் தெரிஞ்சால் இட்ஸ் ஈஸியஸ்ட் வே டு ட்ரபிள் ஷூட் தட் இஷ்யூ. ஓகே, கெர்னல் மாடியூல்ஸ். கெர்னல் மாடியூல்ஸ்னா லினக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடியூல்ஸ் தான். மாடியூல்ஸ்ன்றது ஒரு அப்படி பிளக்இன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ விண்டோஸில் ஒரு டிரைவர், ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு டிரைவர், ஒரு யூஎஸ்பி டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்கும். கரெக்ட்? அஸ் லைக் அந்த டிரைவர்ன்றது மாடல்னு வச்சுங்க. டிரைவர்னா என்னென்னா உங்களுடைய யூஎஸ்பி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அவன் கிரியேட் பண்ணியிருப்பான், தட் இஸ் மீன்ஸ் ஆஃப் டிரைவர். அதே மாதிரி இங்கே லினக்ஸில் மாடல்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் ஆர் பிளக் அண்ட் பிளே மாடல்ஸ், எஸ்பெஷலி திஸ் டைப் ஆஃப் டிரைவர் மாடல்ஸ். ஈவன் லைக் புது டிவைஸ், ஸ்கேனர் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, ஈவன் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணாலும் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் லைக் மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் பிளக் அண்ட் பிளே மாடல். எப்படின்னா நீங்களே அன்லோட் பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். நாட் லைக் விண்டோஸ் யூ ஹவ் டு ரீபூட் த மிஷின். அப்படி கிடையாது. இதில் most of the time I'm saying we have this some tough time will be there, like we have to reboot the machine. That is the worst case. அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த விஷயம் சொல்கிறேன். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிரைவர்ஸை ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு டிரைவர் மாடல் லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். we can load the module on the ஃப்ளைலே லோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டிவைஸை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் லாக்ஸ் மேனேஜ்மெண்ட். லாக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா உங்களுடைய நீங்க என்ன ஆக்டிவிட்டி ஒரு சர்வர்ல செஞ்சாலுமே ஒரு லாக்ல பஸ் பை ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கேட்கலாமா? ஷூர். ஓகே, இந்த நடுவில் பேசிக்கிட்டு இருந்தோம், அந்த ப்ராசஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதில் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, இப்போ நம்ம லைனக்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டாப், ஒர்க் ஸ்டாப் அந்த மாதிரி போட்டு நம்ம ப்ராசஸ் பார்க்க முடியும். இதில் என்னென்னா, இதில் இந்த லோட் ஆவரேஜ், அப்புறம் வந்து அது சிபி யூட்டிலைசேஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, ஏன் லோட் ஆவரேஜ் பீக்கில் போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மெமரி பேஸ் பண்ணி தான் நடக்குமா அந்த லோட் ஆவரேஜ், இல்லை அந்த சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நடக்குமா? அது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? ஷூர், தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். ஆக்சுவலி இந்த அவர் ஆல்ரெடி ஒரு கமாண்ட் ஒன்று சொன்னார், தட் இஸ் த கீ கமாண்ட், இந்த டாப் ஹெச் டாப் சம்திங். இந்த லோட் ஆவரேஜ் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் யுவர் சிபியூ. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது சிபியூ, இப்போ சிபியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 சிபியூ அசைன் பண்ணிங்கன்னா ஒரு சிபியூ எந்த லெவல் சைக்கிள் அதை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்குன்றது ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அனலைஸ். சில சிபியூ கோர் ஒன்று யூஸே பண்ணாமல் இருக்கும், ஏன்றது யூ ஹேவ் டு அனலைஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இப்போ சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சிபியூ கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த 2 சிபியூவை என்ன சொல்றது, அவங்க அப்ளிகேஷன் லெவல்லே இந்த கோட் லெவல் தே ஆர் ஹேவ் த ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோ தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பிஸியாக இருக்கும், அடுத்த 4 மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இந்த எம்பி ஸ்டாட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, லைக் ப்ராசஸர் லெவலில் இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு. அந்த கமாண்ட் போட்டு வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை எதனால் இது போகுதுன்னு. இப்போ இந்த லோட் ஆவரேஜ் கேட்டீங்க, லோட் ஆவரேஜுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஐஓ. லைக் இன்புட் அவுட்புட் சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவும் போய் ஒரு டிஸ்கில் எழுதணும். கரெக்டாக இந்த டிஸ்க் பிஸியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பை டிஃபால்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்ரனைஸ் திங்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, போய் டிஸ்கில் எழுதும், ப்ராசஸ் பண்ணி டிஸ்கில் போய் எழுதும். இப்போ டிஸ்கில் எழுத லேட் ஆயிடுச்சு. இப்போ டிஸ்கில் எழுத லேட் ஆயிடுச்சுன்னா என்னாவும் அந்த ஐஓ போய் கியூவிங்கில் நிற்கும். இப்போ ஐஓ எவ்வளோ கியூவிங்கில் நிற்குதோ அந்த அளவுக்கு ப்ராசஸருடைய ஃபங்க்ஷனும் அதுவும் கியூவில் நிற்கும். இது கியூவிங்கில் நிற்க லோட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பை டிஃபால்ட் இது அப்படியே அந்த மல்டிப்ளை எலிமெண்ட்ஸில் போகும். உங்களுக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லோட் ஆவரேஜ் உங்களுடைய எவ்ரி 5 minutes லோட் ஆவரேஜ் உங்களுடைய டாப் கமெண்ட்ல காமிக்கும். பட் இந்த 3 பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes லோட் ஆவரேஜ். இந்த லோட் ஆவரேஜ் இஸ் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் சிபியூ, நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஐஓ. அதுக்குள்ள ரொம்ப இன்டரப்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு. இன்டரப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டரப்ட்ஸ்னா லைக் இப்போ உங்களுடைய ஒரு டிவைஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு
ஒரு இன்டரப்ட்ஸ்னு ஒரு கால் ஒன்று போகும். லைக் இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ல ஏபிஐ கால் சொல்கிறோம் பாருங்க, அதே மாதிரி இன்டரப்ட்ஸ் கால் போகும். இந்த இன்டரப்ட்ஸும் இது ஒரு பெரிய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த லோட் ஆவரேஜ் டிபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு மிஷினுடைய திடீர்னு லோட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா நம்ம ஒரு 4-5 கான்செப்ட் பார்த்தா தான் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எதனால லோட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் பேஸ் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் டு ட்ரபிள் ஷூட். ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, திடீர்னு டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிச்சு, எஸ்எஸ்டி டிஸ்க்ல இருந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சனால, இல்லை ஃபிளாஷ் டிஸ்கா, இதனால திடீர்னு பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சனால நம்மளுக்கு ஐஓ கியூல நிற்குது. ஐஓ கியூல நிற்கிறனால சிபியூ அதிகமாக யூஸ் பண்ணுறது, சிபியூ அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால லோட் ஆவரேஜ் இந்த ரிஃப்ளெக்ஷன் வருதா, இப்படின்றது ஒரு ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃப்ரேம் ஒர்க் வழியா நம்ம லைக் போனா நம்மளுக்கு ஒரு ஈஸியஸ்ட் வே டு ட்ரபிள் ஷூட் ஏன் லோட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது. ரெண்டாவது, இப்போ லோட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சம்டைம்ஸ் நம்ம இந்த இஷ்யூவில் பார்த்துருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கோடில் ஏதோ பக் இருக்கும். அந்த கோட் அந்த நேரத்தில் மட்டும் அதிகமான என்ன சொல்றது கால் ட்ரிகர் பண்ணும். அந்த நேரத்தில் மட்டும் அதிகமான கால் ட்ரிகர் பண்ணுறதுனால லைக் இப்போ ஒரு இடத்துல ஒரு 2000 ஃபைல் எழுதுகிற நேரத்தில் ஒரு 5 lakh ஃபைல் எழுதுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ பை டிஃபால்ட் ஐஓ இஸ் இன்க்ரீஸ்ட். ஐஓன்றது நம்மளுக்கு போகிற இன்புட் அவுட்புட், எப்படி போய் அதை போய் ரைட் பண்ணுறது, திருப்பி ரீட் பண்ணுதுன்றது. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சிபியூ உடைய கியூவிங் அதிகமாகும். சிபியூ கியூவிங் அதிகமாக உங்களுக்கு லோட் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைக்கிள் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் டு ட்ரபிள் ஷூட் த லோட் ஆவரேஜ். இதை பற்றி 1-2 டெப்த்தாக கூட நான் ஒரு செஷன் கொடுக்குறேன் இஃப் த டைம் இஸ் பாசிபிள். இதுக்கும் அந்த ஸ்வாப் சைஸ், மெமரி பேஸ் பண்ணி அந்த ஸ்வாப் சைஸுக்கும் சம்பந்தம் கிடையாதுல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வாப்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா தென் வி வில் கோ ஃபார் எதுக்கு சம்பந்தம் இருக்கான்னு ஒரு தெரியும். ஸ்வாப்ன்றது இஸ் அனதர் பார்ட் ஆஃப் ரேம். லைக் டிஸ்க்ல இருந்து யூஸ் பண்ற ஒரு மெமரி தான் இந்த ஸ்வாப்ன்றது. எப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ல ஒரு 8 GB ரேம் போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் அசியூம் ஐ வில் ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஒன். 8 GB ரேம் போட்டிருக்கீங்க. 8 GB பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெரிய லைக் 8 GB ரேம்ல ஒரு 7 GB யூஸ் ஆயிருச்சுன்னா அப்பயே உங்களுக்கு உங்களுக்கு சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ உங்களால் திருப்பி 100 GB ரேம் காஸ்ட் அதிகம், கரெக்ட்? ஸோ இந்த 100 CPU 100 ரேம் போய் உங்களால் திருப்பி இன்செர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய காஸ்ட் லெவல் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்து அந்த ஸ்பேஸை ரேமை ஆக்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ பட் இட் வில் பி ஸ்லோ கம்பேர் வித் அவர் இனிஷியல் ரேம். பட் இது எல்லாமே இந்த கேச்சிங்கில் பஃபர்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, I come to the direct question. You should not be directly professional with your the load average directா உங்களுடைய swap depend பண்ணிருக்காது. directா with memory தான். memory even with your physical memory. Okay, so first CPU, IO, then memory. அப்புறமாட்டி இந்த swapன்றது இந்த கான்செப்ட்குள்ள வராது. ஏன்னா when that உங்களுடைய மெமரி ஃபுல் ஆயிருச்சு then swapping will be start. ஓகே, ஈவன் இந்த ஸ்வாப்பிங்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வில் பி தேர். எந்த லெவலுக்கு ஸ்வாப்பிங் அடிக்கணும், எந்த நேரத்தில் ஸ்வாப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். somewhat satisfied by எனக்கு சின்ன ஒரு சில கிளாரிஃபிகேஷன் தான். மேபி நீங்க இன்னும் ஒரு சில செஷன் எடுத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, மாஷாஅல்லாஹ். குட், ப்ரோசீட் பை. ஐ வில் ட்ரை தி ஸ்லைட் ஃபார் தட் ஒன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்ம சிஎல்ஐ செஷன்லேயே பார்ப்போம் எப்படி அது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லாக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஐ கம் டு திஸ் பாயிண்ட் அகெயின். இந்த லாக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் உங்களுடைய மிஷினில் செய்கிறீங்களோ, ஈவன் உங்கள் அப்ளிகேஷனில் செய்கிறீங்களோ, ஈவன் ஒரு வெப்ஸ்பியர், ஈவன் டேட்டா பேஸ் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு இடத்துல லாக்ஸாக ஸ்டோர் ஆகும். இந்த லாக்ஸாக ஸ்டோர் ஆகுது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி ஈஸியாக எடுக்கிறீங்க, இந்த விஷயம் தான் லாக்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த லாக்ஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எங்கெங்க எந்தெந்த லாக் இருக்கு, எப்படி இது போய் அக்சஸ் பண்ணணும் தெரிஞ்சாதான் உங்களால் ட்ரபிள் ஷூட்டிங் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ட்ரபிள் ஷூட்டிங்னா ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றது. ஏன்னா இப்போ இந்த யூஸ்வலாகவே ஒரு இஷ்யூ ஆயிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லுக் அட் த லாக்ஸ். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு இப்போ சின்ன எக்ஸாம்பிள், திடீர்னு சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் லாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஏதாச்சும் மெமரி அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கா, இல்லை அந்த நேரத்தில் ஏதாவது இன்டர்ஃபேஸ் ஏதாவது டவுன் ஆயிருக்கா, அல்லது அந்த நேரத்தில் லைக் சிபியுடைய சம்திங் இந்த விஎம்ஆர்ல இந்த இஷ்யூ பை டிஃபால்ட்டாகவே ஈவன் இயர்லியர் வெர்ஷன் 6.1 சம்திங் ESX 6.1 நடக்கும். சிபியு பார்த்தீங்கன்னா சம்திங் லாக் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, தென் ஹங் ஆகிட்டு திருப்பி வரும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும்னா அந்த லாக்ஸ்
லாக்ஸில் தான் போய் பார்க்க முடியும். அந்த லாக்ஸில் பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். ஈவன் இந்த லாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்காண்டியே ஒரு தனி சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. ஸ்ப்ளங்க் இஸ் த ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் லோக்கல் சிஸ்டம் இது மாதிரி ஒரு சிஸ்டம்னா பரவாயில்ல, மோர் தென் ஒரு 20,000 சர்வர் இருக்கிற இடத்துல என்ன சொல்றது, லாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஸ்ப்ளங்க்னு ஒரு GUI டூல்ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் போய் அந்த சர்வர் நேம் சர்ச் பண்ணி அந்த டைம் சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்துடும். ஸோ அது ஒரு லாக்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். செகண்ட் திங் இஸ் சிஸ்லாக் NG. இது ஒன்னொரு டூல் இஸ் லைசன்ஸ் டூல். ஈவன் ஃப்ரீவேர்லையும் கிடைக்குது வித் லிமிடெட் லைசன்ஸ், லிமிடெட் ஆப்ஷன்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்க சர்வரில் இருக்க லாக் எடுத்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் கொண்டு போய் அந்த சென்ட்ரலைஸ் சர்வரில் போய் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் போய் சர்வரில் போய் வியூ பண்ணுறதுக்கு பதிலாக சென்ட்ரலைஸ் சர்வரில் ஒரு GUI மோடில் சர்வர் நேம் விஸ்டம் ட்ரைனிங்னு ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்வர் போயிட்டு அந்த 11 o'clock என்ன நடந்துச்சுன்னு டைம் ஜோன் நம்ம டைம் செட் பண்ணிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஷோ தட் அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். தென் ட்ரபிள் ஷூட்டிங்ன்றது இட் வில் பிகம் லைக் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஒரு இஷ்யூ நடக்கும்போது வர்றது தான் ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வே டு ஹேண்டில் திஸ். இப்போ ஒரு இஷ்யூ நடக்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு, எப்படி போகுது, அந்த ஃப்ளோ தெரிஞ்சால் தான் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன் கம்பேர் வித் லைக் இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த காமன் சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, எதாவது ஆயிடுச்சுன்னா சிஸ்டம் ரீபூட் பண்ணுறது. பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சர்வர் லெவல், ரைட்? ஏன்னா இப்போ ஒரு பேங்கிங் சர்வர் வச்சுங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இவங்களுக்கு OTP போயிட்டு இருக்கும், இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி நம்மளால ரீபூட்லாம் பண்ணிட முடியாது, கரெக்ட்? ஸோ வி ஹேவ் டு அனலைஸ் வாட்ஸ் கோயிங் ஆன். அந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரபிள் ஷூட்டிங்னா அந்த ஃப்ளோ எங்கேருந்து என்ன இஷ்யூ ஆச்சு, இது அப்ளிகேஷன் இஷ்யூவா, ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வி ஹேவ் டு செக்ரிகேட் த இஷ்யூ வித் த அப்ளிகேஷன் ஆர் இஷ்யூ வித் த லினக்ஸ், சாரி த OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆர் இஷ்யூ வித் த ஹார்ட்வேர். இந்த விஷயத்தை உங்களால் செப்பரேட் பண்ண தெரிஞ்சிச்சுனாவே we are almost okay to troubleshoot something. Then இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே ட்ரெடிஷ்னல் லினக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். தென் இப்போ கரண்டாக கிளவுட் கம்ப்யூட்டிங், ஈவன் லைக் இந்த கரண்ட் டெக்னாலஜி, த அஜைல் மெத்தட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் பியாண்ட் த லெவல். இப்போ நான் 2 டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி, 2 டீம் சேர்த்து ஒரே ஆள் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டெக்னாலஜிலாம் ஆல்ரெடி ரன்னிங் நவ். லைக் இன் டெவாப்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் டீம் சேர்ந்து ஒர்க். ஈவன் நெட்வொர்க் டீமும் ஆப்ரேஷன் டீமும் சேர்ந்து ஒரே ஆள் நெட்வொர்க்கையும் பார்த்துக்கோங்க, அது ஆப்ரேஷன் டீம். ஈவன் செக்ஆப்ஸ் சொல்லுவாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன், ஈவன் DBAப்ஸ், டேட்டாபேஸ் ப்ளஸ் ஆப்ரேஷன். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ நம்ம ஒரு செஷன்ல சொல்லுவோம், எப்படி நெட்ஆப்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணிட்டு எப்படி ஆப்ரேஷன் பார்த்துக்கிறாங்க, அப்புறம் டெவாப்ஸ் எப்படி பண்றாங்க. ஓகே, ஐ எம் நாட் குட் வித் டெவாப்ஸ் எனிஹவ். செக்ஆப்ஸ் என்ன, செக்யூரிட்டி பிளஸ் ஆப்ரேஷன். செக்யூரிட்டி லைக் இப்போ என்னென்ன செக்யூரிட்டிலாம் ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி, ஈவன் லைக் நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி, ஈவன் லைக் உங்க ஆர்கனைசேஷன் லெவல் செக்யூரிட்டி, இது எல்லாமே இந்த செக்ஆப்ஸ்குள்ள வரும். ஓகே, it was stuck up now. ஓகே, ஸோ ஓரளவு இது வரைக்கும் ஒரு சின்ன ஓவர்வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் லினக்ஸ் செஷனுக்குள்ளே போல, ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், how it's working now. லைக் இதில் இது வரைக்கும் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வில் கிளாரிஃபை. now we'll further we will go with the next session. லைக் அதோடைய தேங்க்யூ பாஸ். கொஸ்டின் இருந்துச்சு, ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நான் ரீட் பண்ணுறேன், நீ முடிஞ்சா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. முன்னாடி கைஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்டண்டன்ஸ் நீங்கள் போட்டுருங்க. உங்கள் அட்டண்டன்ஸ் வந்து 50% தான் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் அட்டண்டன்ஸ் போடுங்க. உங்களுக்கு வந்து அடுத்த கிளாஸ் கண்டினியூ வேணுமா வேணாமான்னு உங்கள் அட்டண்டன்ஸ் பொறுத்து நாங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. ஓகே, அப்பாஸ் கொஸ்டின், முதல் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மிடில்வேர் அப்ளிகேஷன், கேன் யூ கிவன் an எக்ஸாம்பிள் ப்ளீஸ்? ஓகே, மிடில்வேர் அப்ளிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, okay, let's start with this first question. The middleware application, middleware, the name itself their middleware. அப்படின்னா உங்களுடைய endpointனா நீங்க அப்ளிகேஷன் கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் பேர் தான்
மிடில்வேர். ஓகே, அதில் ஒரு 2-3 அப்ளிகேஷன் சொல்கிறேன். லைக் ஐபிஎம் உடைய ஓன் அப்ளிகேஷன் லைக் வெப்ஸ்பியர், தென் ஐபிஎம் உடைய இப்போ நியூ அப்ளிகேஷன் லிபர்ட்டின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஈவன் ஆரக்கிளோடைய இதில் வெப்லாஜிக், ஈவன் த ஜேபாஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெட்ஸ் மீ கோ ஹியர். ஓகே, மிடில்வேர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் உடைய ஒன் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் லைக் லைசன்ஸ்டு ஒன் வெப்ஸ்பியர், தென் லிபர்ட்டி, even from Oracle like WebLogic. Okay, and then JBoss. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுடைய டைரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் சம்திங் இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய அப்ளிகேஷன், இப்போ மொபைல் பேங்கிங் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெப்ஸ்பியர் இது ஒரு மிடில்வேர் அப்ளிகேஷன். இது என்ன செய்யும், வெப் சர்வர் கொடுக்கும், ஆப் சர்வர் கொடுக்கும். வெப் சர்வர்னா நீங்கள் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறீங்களா, அதுக்குன்னு ஒரு சர்வர். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வீங்கன்னா இந்த உங்களுடைய இந்த மிடில்வேரில் போய் டிப்ளாய் பண்ணிடுவீங்க. இந்த டிப்ளாய் பண்ணனால யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் இட் ஈஸிலி. என்னன்னா இதுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ் சாரி ஒரு மிடில் ஒரு லேயர் கிரியேட் பண்ணுறது தான் மிடில்வேர் அப்ளிகேஷன். இதனால பெஸ்ட் யூஸ் என்னன்னா இந்த ஸ்டேபிள்னஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் பார்த்தோன்னா ஈஸி டு கம்யூனிகேட் வித் ஒன் லேயர் டு அனதர் லேயர். தென் ஒன்று எம்கியூ கூட ஐ திங்க் ஐபிஎம் எம்கியூ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் திஸ் மிடில்வேர் அப்ளிகேஷன். Okay. Anything else? இன்னொரு கொஸ்டின் பிரதர். அதாவது கரண்ட் ஸ்லைடில் அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் சொல்லியிருந்தீங்க, ஆனால் லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் விண்டோஸில் சப்போர்ட் பண்ணுறத வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அடோப் ப்ரீமியம் இது மாதிரி இருக்குதா கேட்டிருக்காங்க. அதாவது அவரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல ஓப்பன் சோர்ஸில் மிக்க அட்வான்டேஜ் என்னென்னா ஓப்பன் அப்ளிகேஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் பதிலாக எம்எஸ் லிபர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்கு, பிடிஎஃப் இதுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி விண்டோஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா லைனக்ஸ்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ், யூஸ் பண்ணிக்கலாம். there are a lot of multimedia software is available for Linux, even especially for like Ubuntu is one of this desktop distribution. இதுல இருக்க எக்ஸாக்ட்டா சாஃப்ட்வேர் நேம் எனக்கு ஐ கேன் டீடைல்ஸ் நான் எடுத்து சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஸோ Ubuntu, தென் லினக்ஸ் மின்ட், இதெல்லாம் ஒன் ஆஃப் திஸ் கீ லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் மல்டிமீடியா சாஃப்ட்வேர் அவைலபிள் நவ். ஸோ வி கேன் டவுன்லோட் இட். இஃப் யூ வாண்ட் ஐ வில் சர்ச் தி சாஃப்ட்வேர் ஃபார் யூ அண்ட் update in the next session, but it's available now. Yes. Okay, thank you. Thanks brother. ஒரு பிரதர் கேட்டிருக்காரு, கர்னல் மாடல் வேர் வி யூஸ். கர்னல் மாடல் வந்து நிறைய சொல்லிட்டாங்க. ஓகே, கெர்னல் மாடல் லினக்ஸ்ன்றதே ஒரு கெர்னல் மாடல்ஸ் தான், எல்லாமே மாடல்ஸ் தான். இப்போ உங்களுடைய ஜஸ்ட் அஸ்யூம் ஒரு சின்ன பயான்ஸ்ல இருந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். ஸோ யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ வாண்ட் ஐ வில் கோ டு திஸ் ஸ்லைட். ஸோ இந்த கெர்னல் மாடல் கேட்டனால நான் ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹியர். இப்போ நார்மலாக ஒரு மிஷினை பவர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மிஷினில் பயாஸ்னு ஒன்று இருக்கும், லைக் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ இந்த பயாஸ்ன்றது எப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேர் லைக் உங்களுடைய சிபியூ, மெமரி, மதர் போர்டு, உங்களுடைய நெட்வொர்க் கார்டு, அப்புறம் யூஎஸ்பி, இது எல்லாமே உங்களுடைய மதர் போர்டில் அட்டாச் ஆகி சம்திங் இருக்கும். இது கூடயே ஒரு ரோம் சிப்பு ஒன்று இருக்கும், தட் இஸ் த ரீட் ஒன்லி மெமரி. அந்த ரீட் ஒன்லி மெமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி லாங்குவேஜ், ஈவன் சம் அதர் லாங்குவேஜ், எஸ்பெஷலி த அசம்பிளி லாங்குவேஜில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்னன்னா நீங்கள் பவர் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஷினில் இருக்க ஹெல்த் செக் பண்ணும். தட் மீன்ஸ் போஸ்ட் சொல்லுவாங்க, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு இந்த ஸ்லைடில் இருக்கும். ஐ திங்க் எஸ், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு ஒரு உங்களுடைய எல்லா டிவைசஸும் ஆக்டிவாக இருக்கா, ஹார்ட்வேர் எதுவும் இஷ்யூ இல்லையான்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாகவே என்ன செய்யணும்னா உங்களுடைய பயாஸ் ஸ்க்ரீன் செக் பண்ணும். நீங்கள் ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு வெண்டாருக்கு ஏற்ற மாதிரி அந்த கீ ஃபங்க்ஷன் மாறும் அந்த பயாஸ்க்கு, லைக் F1 F2 டெலிட் கீ சம்திங்னு சொல்லிட்டு. இந்த மெயின் ரீசன் ஃபார் அந்த பயாஸ் இதுனா உங்களுடைய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுற வைக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும்
லைக் இட்ஸ் பிஹைண்ட் தி சீன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒரு 10ன்ற பைனரி கோடை வச்சு தான் இட் வில் பி ஆக்டிவேட் இன் தி பிஹைண்ட் தி சீன். ஸோ இது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் இந்த சாஃப்ட்வேர் எங்க இருக்குன்னா ரீட் ஒன்லி சாஃப்ட்வேர். செகண்ட் திங் சார் ரீட் ஒன்லி மெமரியில இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோம்ல இருக்கும். ரோம்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேம் அண்ட் ரோம். அதுக்குள்ள இப்போ போவதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம். ஸோ உங்கள் பயாஸ் ஆன் பண்ணுறீங்க. பயாஸ் ஆன் பண்ணிட்ட உடனே உங்களுடைய மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் ஹார்ட்வேர் ஹெல்த் செக் பண்ணும். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு செஞ்சு முடிச்ச உடனே என்ன செய்யும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அந்த ரோம் ஹேண்ட்ஷேக் பண்ணும். அதுக்கு எடுத்து கொடுத்துரும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறது எங்கே போகும்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்க். நீங்கள் ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய லேப்டாப்லையோ ஈவன் இந்த சர்வர் லெவல். லைக் ஃபர்ஸ்ட் எதுலேருந்து பூட் ஆகணும், நெட்ஒர்க்கில் பூட் ஆகணுமா, சிடி ரோமில் பூட் ஆகணுமா, இல்லை ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகணுமான்னு ஒரு பயாஸில் செட் பண்ணியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பூட் டிவைஸ்னு. ஸோ அந்த செட் பண்ண இடத்துக்கு போய் இப்போ ஹார்ட் டிஸ்க்னா ஹார்ட் டிஸ்கோடைய ஃபர்ஸ்ட் செக்டார் போகும். ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, இந்த பார்ட்டிஷன் டேபிள்னால தான் பண்ண முடியும். எஸ், எதனாலனாலும் அந்த ஹார்ட் டிஸ்கோடைய ஃபர்ஸ்ட் 512 பைட்ஸ் தான் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன், இட்ஸ் என்க்ளோஸ்டு ஒன். அந்த என்க்ளோஸ்டு ஒன்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் உங்களுடைய கெர்னலுடைய இது கிரப் தேடும். கிரப்ன்றது உங்களுடைய விண்டோஸ் எக்ஸ்பின்னு ஒரு ஸ்க்ரீன் லோட் ஆகுது பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 10, விண்டோஸ் லைன், இந்த ஸ்க்ரீன் லோட் ஆகுது பார்த்தீங்களா ஒரு சம்திங். அந்த ஸ்க்ரீனுடைய கோர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிரப்ல தான் இருக்கும். இதில் கிரப்னு சொல்லுவாங்க. அதில் பூட் எம்ஜிஆர்னு ஒரு இஎக்ஸி ஒன்று இருக்கும் விண்டோஸில். நீங்கள் கூட ஒரு காமன் எரர் பார்ப்பீங்க, பூட் எம்ஜிஆர் மிஸ்ஸிங் சம்திங் சொல்லிட்டு. ஓகே, அந்த கிரப்ல இருந்து அதுக்கு அடுத்து கெர்னல் சொல்லுவாங்க. கெர்னல்ன்றது இஸ் மாடுல்ஸ். அப்படின்னா இப்போ கிரப் இந்த ஃபிளாஷ் ஸ்க்ரீன் வந்தோடனே இந்த கிரப்னு செய்யும் நெக்ஸ்ட்டு இதுக்கு கொடுத்துரும். தட் மீன்ஸ் ஆஃப் இந்த பூட் ஸ்டேஜ், ரோடர் ஸ்டேஜ், இந்த கெர்னல்னு போட்டிருப்போம் பாருங்க லினக்ஸ் ஓஎஸ் பக்கத்தில். இந்த கெர்னல் என்ன செய்யும், ஒரு இதுக்கும் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு மாடல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். மாடல்ன்றது செட் ஆஃப் சாஃப்ட்வேர், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்படி இது ஆன் பண்ணணும், இப்படி இது ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுடைய சிப் செட்டுக்கும் உங்களுடைய எல்லாத்துக்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு அது பூட் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் பூட் ஆகிட்டோன்னு இன்ஸ்டன்ஸ் பூட்னா தட் மீன்ஸ் மாடல் எல்லாமே லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். கடன்னு மாடல் லோட் பண்ணிட்ட உடனே யூனிட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுடைய இனிஷியலேஷன் ப்ராசஸ் வேற அதுக்கு அதோடைய டிபெண்டன்ட் ப்ராசஸ். ஈவன் யுவர் மொபைல், லைக் நீங்கள் மொபைல் ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் இதே மாதிரி சேம் ரோம் இருக்கும். ரோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைக் உங்களுடைய ஹார்ட் டிவைஸோட ஹெல்த் செக் பண்ணும். லைக் போஸ்ட் ஸ்க்ரீன் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு. தென் அதுக்கடுத்து உங்களுடைய விஎம் கொடுக்கும். உங்கள் கெர்னல் கொடுக்கும். கெர்னல்ன்றது லினக்ஸ் உடைய கெர்னல். மொபைலில் டால்விக் விர்ச்சுவல் மிஷின் ஒரு கெர்னல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெர்னலுக்கு உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துரும். ஹேண்ட் ஓவர் கொடுத்தோன்னே கெர்னல் செய்யும் ஒரு மாடுல்ஸாக லோட் பண்ணும். மாடுல்ஸ்ன்றது என்னன்னா உங்களுடைய ஹார்ட்வேரை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு அது கொண்டு வரது தான் மாடுல்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ டைரெக்டாக ஒரு ஹார்ட்வேரை உங்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி ஆப்ஷன் வி ஹேவ் தி இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர். அந்த இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர் தான் ஓஎஸ். அந்த இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர் தான் கெர்னல். ஸோ இப்போ ஒரு ரேமையோ மெமரியோ சம்திங் மதர் போர்டையோ நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண தெர் இஸ் நோ அதர் வே, ரைட்? ஸோ ஒன்லி ஆப்ஷன் நீங்கள் இந்த இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர் வேணும். அந்த இன்டர்மீடியட் சாஃப்ட்வேர் தான் கெர்னல். இந்த கெர்னலில் எவ்ரி திங் சேம் மாடல்ஸ். தட்ஸ் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் ஆர் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். பிளக் அண்ட் பிளே மாடல். நீங்கள் வேணா அன்பிளக் பண்ணிக்கலாம், வேணும்னா பிளக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யும், ஹேண்ட் ஓவர் கெர்னல் கொடுத்துருச்சா. தென் கெர்னல்ல இருந்து என்ன செய்யும், ஒரு யூனிட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். யூனிட் ப்ராசஸ்ன்றது ஆல் இனிஷியலேஷன் ப்ராசஸ். இனிஷியலேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்துடும். ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ அந்த டெஸ்க்டாப் ப்ராம்ப்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜியூஐ வர மாதிரி இங்கே சிஎல்ஐ ஷெல் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி காமன் ப்ராம்ப்ட். லினக்ஸில் சர்வர்ஸ் எல்லாமே ஷெல் ப்ராம்ப்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஷெல் ப்ராம்ப்ட் லைக் அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஸோ அவர் கேட்ட கொஸ்டின் மாடல்ஸ்னா என்னன்னா உங்களுடைய டிரைவரை ஆக்டிவேட் பண்ணுற, இனிஷியலேட் பண்ணுற எல்லாமே மாடல்ஸ் தான். எங்க யூஸ் பண்றாங்கன்னா கெர்னல் கம்ப்ளீட் ஆஃப் மாடல்ஸ். கெர்னல்ன்றது ஒரு கம்பெனிங் ஆஃப் மாடல்ஸ். ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. எதுக்குன்னா உங்க அசம்பிளி லாங்குவேஜ் கூட போய் கம்யூனிகேட் பண்றதுக்கு. அசம்பிளி லாங்குவேஜ் எங்க இருக்கும், உங்களுடைய ரோம்ல இருக்கும். ரோம் எதுக்கு, இட் வில் பி யூஸ்டு டு இனிஷியலைஸ் யுவர் ஹார்ட்வேர். இனிஷியலைஸ் பண்ணிட்டு டைரக்டா இந்த ஹார்ட்வேர் டைரக்டா உங்களால யூசர் ப்ராம்ப்ட்ல கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற லாங்குவேஜ். ஸோ இந்த மதர் போர்டுடைய ரோமுடைய அசம்பிளி லாங்குவேஜ் இருந்து ஃபர்ஸ்ட் கெர்னல் என்ன செய்யும், ஒரு ஹேண்ட் ஓவருக்கு ஒரு லாங்குவேஜ், ஒரு இன்டரப்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்க எல்லா ஹார்ட்வேர் டிவைஸையும். அந்த ஹார்ட்வேர் டிவைஸ் கம்யூனிகேட் பண்ணதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஷெல் ப்ராம்ப்ட் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த மாடல்ஸ் லைக் a set of instruction to initialize the hardwares or set of instruction to contact that your assembly language. அப்படி கூட வச்சுக்கலாம். I hope it's clear. Yes, sir. It's Yes, very clear. thank you. Thank you, Thanks, sir. boss.
சில ஒரு யூஸர் கேட்டிருக்காரு, லாக்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து எங்கே செக் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. லாக்ஸ் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க, அதை பற்றி எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, லாக்ஸ் மேனேஜ்மெண்ட். லாக்ஸ்ன்றது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா 90% ஆஃப் திஸ் மோர் தென் 90% ஆஃப் திஸ் லினக்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேர்னு ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்கும். அந்த ஃபைல் சிஸ்டம் டாபிக் போகும்போது அதை ஓகே, ஐ திங்க் மை சிஸ்டம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். ஓகே, ஓகே. லாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம விண்டோஸில் சி டிரைவ் டி டிரைவ் மாதிரி லினக்ஸில் இந்த ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கியே இட்ஸ் சம்வாட் வேற ஹைராக்கியில் வரும். இட் வில் பி லைக் யூசர். I will show that for you. Okay, it's here. ஓகே, இது உங்களுடைய லினக்ஸ் உடைய ஃபைல் சிஸ்டம் ஹைராக்கி. நம்ம எல்லாமே இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லேருந்து ஆரம்பிக்கும். லைக் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திஸ் இஸ் த டாப் ஃபைல் சிஸ்டம் வில் பி தேர். மோஸ்ட் ஆஃப் த காமன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், காமன் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த ஃபைல் சிஸ்டம் வச்சு தான் அதை ஓஎஸ்ஐ பில்ட் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸ் சி டிரைவுக்கு இவ்வளோ, டி டிரைவுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா, அதே மாதிரி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ரூட்டுக்கு இவ்வளோ ஸ்பேஸ், பைனரிக்கு இவ்வளோ ஸ்பேஸ். அது சம்டைம்ஸ் த பைனரி இஸ் கம் அண்டர் ரூட் இட் செல்ஃப், தே டோன்ட் ஹேவ் த செப்பரேட் ஃபைல் சிஸ்டம். அப்புறம் பூட்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, அந்த பயாஸ்லேருந்து உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணும்போது ஒரு கிரப்னு ஒரு ஸ்டேஜை போய் பார்க்கணும். அந்த கிரப்ன்ற ஸ்டேஜ் இந்த பூட்டுன்ற ஃபைல் சிஸ்டம்குள்ளே தான் இருக்கும். ஸ்லாஷ் பூட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் விண்டோஸ்லேயும் நம்மளுடைய இட்ஸ் a reserved ஃபைல் சிஸ்டம் விண்டோஸ்லேயும் இருக்கும். some of the hidden file system, அது the boot mgr exe, some of the files will be there under this reserved file system. it's a reserved files. அதே மாதிரி லினக்ஸ்லேயும் இந்த boot file system குள்ள தான் உங்களுடைய பூட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அடுத்த ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இடிசி. இடிசின்றது பாருங்க, இட்ஸ் எ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். உங்களுடைய ஓஎஸ் உடைய மொத்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடிசிக்குள்ள இருக்கும். லைக் சிஸ்டம் 32 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸில் சிஸ்டம் 32குள்ள பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். லைக் சிஸ்டம் 32குள்ளே இடிசி, ஐ திங்க் ஒரு இடிசிக்குள்ள ஹோஸ்ட் சம்திங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் விண்டோஸில். சேம் திங் லைக் இன் லினக்ஸ், இடிசின்றது செப்பரேட் ஃபைல் சிஸ்டம். இதோடைய பியூட்டி என்னன்னா எவ்ரி திங்ஸ் இஸ் செப்பரேட், ஸோ இட் ஷுட் நாட் பி மிங்கிள்ட் வித் அதர் திங்ஸ். ஸோ அதான் இந்த லினக்ஸோடைய இந்த ஹைராக்கியோடைய பியூட்டி. The third thing is a user file system. யூசருடைய லைப்ரரி, பைனரிஸ், யூசருடைய டாக்குமெண்ட்ஸ், சம்திங் லைக் அதோடைய கோர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஃபைல் சிஸ்டம்ல இருக்கும். தென் SBIN is a system binary, system உடைய bootable binary, system உடைய அது system administrator, especially விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, லினக்ஸ்ல ரூட்னு சொல்லுவாங்க, ரூட் அக்கௌண்ட்னு. கரெக்ட். ஸோ இந்த SBIN பைனரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா SBIN is a system binary, is a supervised binary சொல்லலாம். ஸோ இது எல்லாமே இந்த SBIN குள்ள இருக்கும். அது another one file system. தென் வேர், அவர் கேட்ட கொஸ்டினுக்கு எங்க லாகலாம் பார்க்கலாம்னா இந்த வேருக்குள்ள தான் இருக்கும். இந்த வேருடைய செஷனுடைய எண்டில் பாருங்க, லாக் ஃபைல்ஸ் அண்டர் DIR போட்டிருக்கு பாருங்க. தட் மீன்ஸ் ஆஃப் ஆல் த லாக்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பை டிஃபால்ட்டா கான்ஃபிகர் பண்ற எல்லா லாகுமே வேருக்குள்ள தான் இருக்கும். இதை தவிர அப்ளிகேஷன் டீம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற ஃபைல் சிஸ்டம்ல கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாக்ஸ் அந்த இடத்துல இருக்கும். பட் பை டிஃபால்ட் OS லாக்ஸ் எங்க இருக்கும்னா வேருக்குள்ள தான் இருக்கும். ஈவன் உங்களுடைய பிரிண்டர் பிரிண்ட் ஆச்சுன்னா இல்லையா அந்த லாக்ஸ், எந்த யூசர் லாகின் பண்ணாங்க அந்த லாக்ஸ், எந்த யூசர் நார்மல் யூசரா இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் லைக் சுவிட்ச் ஆகுனாங்க, ரூட் யூசரா சுவிட்ச் ஆகுனாங்க, அந்த இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே லைக் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே லாக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வேருக்குள்ள இருக்கும். தென் இந்த ஸ்லைடோடைய எண்டில் பாருங்க, ஒன் ஆஃப் த காமன் ஃபியூ ஃபைல் சிஸ்டம் இருக்கும். /temp /device. /temp இஸ் a temporary ஃபைல் சிஸ்டம். இது ஒரு வாட்டி ரீபூட் பண்ணும்போது இட் வில் பி ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ். அந்த நேரத்துக்கு மட்டும் ஒர்க் ஆகும். லைக் ரேம்ல எப்படி உங்களுக்கு ரேம் இட்ஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி உங்களுடைய ஹார்ட்வேருடைய இது. ஸோ எப்படி டெம்பரரியா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்குது, அதே மாதிரி temp இஸ் a temporary ஃபைல் சிஸ்டம், டெம்பரரியா சேவ் பண்ணி வைக்கும். தென் இட்ஸ் /dev இஸ் a common லைக் டிவைஸ் ஃபைல்ஸ். உங்களுடைய எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னேன் இனிஷியல் ஸ்லைட்ல, லினக்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைல்ஸ் எல்லாமே ஃபைல்ஸாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அதர் ஃபார்மேட்ல இருக்காது. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா /devன்றது இஸ் டிவைஸ் ஃபைல்ஸ், டிவைஸ் கான்டாக்ட் பண்ற எல்லாமே ஃபைல்ஸ் இருக்கும். ஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ற டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு, தென் கேரக்டர் ஃபைல்ஸ் இருக்கு, தென் பிளாக் ஃபைல்ஸ், பிளாக்ஸ்னா பிளாக் டிவைசஸ் கனெக்ட் பண்ற பிளாக் ஃபைல்ஸ் இருக்கு, தென் சம் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, தென் அதில் ஒரு இந்த லாஸ்ட் கண்டென்ட்ல தேர்ட் ஒன் லைக் ஹோம் இஸ் லைக் ஹோம் டைரக்டரிஸ்.
இப்போ நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும், கரெக்ட்? சேம் திங் லைக் இன் லினக்ஸ், இந்த ஹோம் ஃபைல் சிஸ்டம் யூஸ்வலாகவே செப்பரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா இட் ஷுட் நாட் பி மிங்கிள்ட் வித் அதர் ஃபைல் சிஸ்டம், ஈவன் இட் ஷுட் நாட் பி அண்டர் த ரூட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இந்த ஹோம் ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி பிக் ஆர்கனைசேஷனில் இந்த ஹோம்ன்ற தனியான உங்களுக்கு ஒரு மோர் தென் ஒரு 500 யூசர் 1000 யூசர்ஸ் லாகின் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஹோம்குள்ள ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால அது தட் ஃபைல் சிஸ்டம் இஸ் எ செப்பரேட் ஃபைல் சிஸ்டம். தென் /lib இஸ் லைப்ரரி ஃபைல்ஸ். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த /libல இருக்கும். ஓகே, தென் OPT இஸ் மெயின்லி ஃபார் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேருடைய பை டிஃபால்ட் லொக்கேஷன் இது. நீங்கள் வேணும்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது வேறு ஃபைல் சிஸ்டமையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா /OPT. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இட்ஸ் அ காமன் திங். ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட மாதிரி லாக் எங்கே பார்க்குறதுனா வேர் ஃபைல் சிஸ்டம்குள்ளே லாக் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் ஷோ தட் இஃப் யூ வாண்ட் இன் த CLI மோட். ஓகே, தென் யூசர் இஸ் யூசர் பைனரிஸ். ETC இஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல். எல்லா கான்ஃபிகரேஷனுமே இந்த ETC-குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்ட் நேம் மாற்ற போகிறீங்க அப்படின்னா இந்த ETC-குள்ளே தான் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் அப்டேட் ஆகும். ஒரு பாஸ்வேர்டு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா வேறு என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் ETC-குள்ளே இருக்கும். பூட்ன்றது லைக் பூட்டபிள் பைனரி, பூட்டபிள் மாடல்ஸ் லைக் ஈவன் கெர்னல் மாடல்ஸ், தென் இனிஷியல் ரேம் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பூட் ப்ராசஸ் நம்ம ஒரு என்ன சொல்றது, நான் பூட் பண்ணி காமிக்கும் போது ஐ வில் ஷோ தட் ஹவ் இட் வாஸ் ஒர்க். தென் பைனரி லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற டே டு டே கமாண்ட்ஸ் லைக் கேட் கமாண்டு, மூவ் பண்ணுற கமாண்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கமாண்டு, லைக் கில் பண்ணுற கமாண்டு, எக்கோ, இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸுமே இந்த பைனரிஸ்குள்ளே இருக்கும். திஸ் இஸ் த டோட்டல் ஃபைல் சிஸ்டம் ஹைரார்கி. எல்லாமே ஃபார்வர்ட் ஸ்லாஷில் தான் இருக்கும். தென் செகண்ட் திங், மோஸ்ட் ஆல் த கமாண்ட்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் லினக்ஸ். கேஸ் சென்சிட்டிவ்னா கேபிட்டல் தான் அடிக்கணும். ஐ திங்க் இஸ் எவ்ரிதிங் ஸ்மால் அடிக்கணும். இன் ஜஸ்ட் அசியூம் இப்போ நம்மளுடைய விண்டோஸ் வச்சுக்கோங்க, விண்டோஸ் அப்படி கிடையாது. நீங்கள் கேப்ஸில் ஒரு சில லெட்டர் ஸ்மாலில் சில லெட்டர் அடிச்சா கூட விண்டோஸ் will accept it. But Linux is not like that. Linux, everything is a case sensitive. I will show that if you want. அப்பாஸ் ஒரு நிமிஷம். இந்த கிளாஸ்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் என்ரோல் பண்ணிருங்க. இது ஒரு கண்டினியூஸ் கிளாஸ், தொடர்ந்து நடக்கிற கிளாஸ். ஸோ அடுத்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கான இந்த ஜூம் லிங்க் பாஸ்வேர்ட்லாம் வந்து இந்த கிளாஸ் யார் என்ரோல் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் அனுப்புவோம். அகைன் இட் இஸ் a ஃப்ரீ கிளாஸ் தான். அப்கமிங் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான், என்டையர் கோர்ஸும் ஃப்ரீ தான். ஆனா யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஒரு 50% அட்டெண்டன்ஸ் தான் வந்திருக்கு. ஸ்டில் அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து நாங்க கமெண்ட் சாட்ல இருக்கு. நீங்க இந்த அட்டெண்டன்ஸ்ல லாக் பண்ண என்ரோல் பண்ணா மட்டும்தான் அடுத்த கிளாஸ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அதிலே கேட்டிருப்போம், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குல்ல, விஸ்டம் லினக்ஸ்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அதுல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க ஏதாவது இந்த லினக்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் குரீஸ் இருந்தா கூட நீங்க அதுல கேட்கலாம். போஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அப்பாஸ் கண்டினியூ பண்ணுங்க. Sure, okay. ஓகே, இது விண்டோஸ் உடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிருக்கேன். பாருங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு NS லுக்அப்னு ஒரு கமாண்ட். NS லுக்அப்னா உங்களுடைய ஐபி எங்கேருந்து வருது, லைக் ஐபி DNS ஆல்ரெடி சொன்ன டொமைன் நேம் சம்திங். என்ன கேப்ஸில் அடிச்சிருக்கேன், அப்புறம் NS லுக்அப் சம்திங் அடிச்சிருக்கேன் பாருங்க. ஈவன் தோ இட் வில் பி ஒர்க் ஹியர், பட் லினக்ஸ் ஷுட் நாட் பி ஒர்க் ஹியர். லினக்ஸில் போய் நீங்கள் இது மாதிரி கேபிட்டல் என்ன அடிச்சிங்கன்னா, ஈவன் வி ஹேவ் த சேம் கமாண்ட் இன் லினக்ஸ், NS லுக்அப்னு. லைக் உங்களுடைய என்ன ஐபியில் என்ன சர்வரில் போய் கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காண்டி இந்த கமாண்ட். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒர்க் ஆகுது. அனதர் ஒன் கமாண்ட் ஜஸ்ட் லைக் அசியூம். ஓகே, உங்கள் லினக்ஸில் இதில் தெரியும் ஐபி கான்ஃபிக்னு, உங்களுடைய என்ன ஐபி கரண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஈவன் இப்போ நீங்கள் ஐஏ கேபிட்டலில் அடிச்சுட்டு ஐபி கான்ஃபிக் அடித்தாலும் ஐபி கான்ஃபிகோட ரிசல்ட் வரும். பட் லினக்ஸ் இஸ் நாட் லைக் திஸ். லினக்ஸ் இது கம்ப்ளீட்லி கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் ஐஏ கேபிட்டலில் அடிச்சு ஐஎஃப் கான்ஃபிக் இது கமாண்ட் ஜஸ்ட் லிட்டில் டிஃப்ரெண்ட் இன் லினக்ஸ். அதை அடிச்சிங்கன்னா கூட அது கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு டேரெக்டாகவே சொல்லிடும். பிகாஸ் த மெயின் ரீசன் இஸ் லைக் லினக்ஸ் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். தட் இஸ் த ரீசன். ஓகே. Okay,
So better we will go with some of this CLI session. I think Abubakar, is that okay, or still we can continue with the theory one? Oh, you can continue. So good. Because நம்ம வந்து கொஸ்டின் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு அடைய முடியாது. அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணவே நம்மளோட டைம் ரொம்ப ஆயிடும். You are right. முடிஞ்ச அளவுக்கு இது டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோம். ரொம்ப நீங்கள் நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க எல்லாமே. கொஸ்டின் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சார்ட்டில் பதில் சொல்லி தான் இருக்கேன். முடியாத கொஸ்டின் நான் மறுபடியும் உங்களை டச் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இப்போ நாங்களும் லைனக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாமா, லைனக்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணி கமெண்ட் போட நம்மளும் ட்ரெயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் சொல்லி நெக்ஸ்ட் செக்ஷன்லேருந்து நீங்கள் லைனக்ஸ் ரெடி பண்ணி ரெடியாக வைங்க. அவங்க பண்ணுறதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லா கமெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். எஸ், நீங்கள் கரெக்ட். தேங்க்யூ. அந்த லினக்ஸ் செஷன் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி இந்த பேஸ் சொல்லியிருப்பேன். மேபி லேட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டு அகைன் ஐ வில் பி ரிப்பீட். கரெக்ட். Sorry. Sure. First things, we have the free Linux available in the cloud. You just log in with your email ID. அதுக்கடுத்து உங்கள்கிட்ட உங்கள் கிரெடிட் கார்டு கேட்கும், இல்லை டெபிட் கார்டு கேட்கும். இட் டஸ் நாட் உங்கள்கிட்ட வந்து எதுவும் காசு எதுவும் எடுத்துட மாட்டாங்க. ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன். அதுக்கடுத்து இது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. ஈவன் ஆல் த 4 cloud providers, ஈவன் மோர் தென் வி ஹேவ் த cloud providers. இந்த 4 cloud providersலையும் அவங்க நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கரண்ட் சம் கிரெடிட் கார்டு ஃபார் கன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே உங்களுக்கு லினக்ஸ் VM கிரியேட் ஆயிரும். யூ ஹவ் டு மென்ஷன் த நேம், அப்புறமாட்டி எவ்வளோ டிஸ்க் சைஸ் எல்லாமே கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் இன் த சேம் திங் இன் த Azure cloud. ஐ வில் ஷோ தட் ஒன்ஸ் இந்த பேசிக் நம்ம இந்த லைவ் CD முடிச்ச உடனே நம்ம அந்த செஷன் போகும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் இதில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். அமேசானுடைய இதுலேயும், கூகுள் GCP கிளவுடில், தென் மைக்ரோசாஃப்டுடைய Azureல, தென் alibaba.com. இந்த நாலுத்துலையுமே இந்த நாலுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லினக்ஸ் மோர் தென் 2 month 3 month உங்களுக்கு ஃப்ரீ லினக்ஸ் VM கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் கிரியேட் இட். ஸோ இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். ஓகே. ஒரு பேசிக் ஆன்லைன்ல பண்ண முடியாது. நீங்க உங்களுடைய லோக்கல் லேப்டாப்போ டெஸ்க்டாப்லோ விர்ச்சுவல் பாக்ஸ் நீங்க ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுற ஸ்க்ரீன் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் ஸ்க்ரீன். எஸ் கரெக்ட், ஈஸியாக பண்ணிக்கலாம். ஆமாம் ஜி, ஒரே ஒருத்தர் மட்டும் மாதிரி டவுட் ஒன்று கேட்டுருக்காரு. Ubuntu desktop 20.04 LTS like I say change domain controller not. Another doubt, open LDAP is admin கேட்டிருக்காரு. அதாவது என்ன கேட்டிருக்காருன்னா 20.04 வெர்ஷன் உள்ள TLS Ubuntu வந்து domain change domain controller not. And another doubt வந்து LDAP admin, open LDAP admin. அவருக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அது வரைக்கும் நம்ம வரல. நம்ம இப்போ பேசிக்காக தான் வந்துட்டு இருக்கோம். LDAP கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம பேசிக்காக தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம அதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம பார்ப்போம். நீ கண்டினியூ பண்ணிக்கலாம். யூ ஆர் ரைட். தேங்க்ஸ் அபுபக்கர். ஓகே ஓகே. ஸோ இது நான் இப்போதைக்கு ஒரு சின்ன கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி லோக்கலாக ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நான் லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணலை. லினக்ஸ் OS லைவ் CD தான் போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, பெரிய லெவலில் ரேம் யூஸ் பண்ண தேவையில்லை. எதுக்கு ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஸ்பேஸில் போய் இன்ஸ்டால் பண்ணனால ஐ ஜஸ்ட் யூஸ் த லைவ் CD. இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செட்டிங்கில் போனால் ஐ வில் ஷோ தட் ஃபார் யூ. வாட் இஸ் லைவ் CD? ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொன்னேன். அகைன் ஐ வில் ரிப்பீட் ஃபார் பிஃபோர் ஸ்டார்ட் திஸ் திங்ஸ். லைவ் CDனா என்னன்னா, நீங்கள் உங்களுடைய லினக்ஸை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஹார்ட் டிரைவில் அது போர்ட்டபிள் ஒன், உங்களுடைய USB கூட கனெக்ட் பண்ணி பூட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரிகவரி பர்பஸ்க்குலாம் இந்த லைவ் CD யூஸ் பண்ணுவாங்க. அதர் தென் தட் லைக் இப்போ உங்களுடைய விண்டோஸ் ஃபைல் சிஸ்டம் இருக்கு, ஏதோ பிரச்சனையா இருக்கு, அதை லினக்ஸ்ல எடுத்து மவுண்ட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் இஸ் another one good thing. I thought to say that I forgot that one. It will be support all the file system, even all the file system most of the time, especially like in Windows பாத்தீங்கன்னா FAT16 is a FAT32 NTFS இந்த மாதிரி file system உடைய how it was works like எப்படி 64-bit 32-bit work ஆகுதோ அந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் ஹைரார்க்கி இருக்கும். சேம் திங் லைக் in the Linux it will be ext 2 3 4 5 XFS எல்லாமே. ஈவன் it will be support the Linux file system. உங்களால NTFS டிரைவ் எடுத்து லினக்ஸ்லயே மவுண்ட் பண்ண முடியும். you can able to view the files what are there in the Windows. ஸோ அந்த மாதிரி ரிப்பேர் பண்ற விஷயத்துக்கு, ஈவன் உங்களுடைய ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த லைவ் CD யூஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் நான் இது இன்னைக்கு செஷன்காண்டி மட்டும் கிரியேட் பண்ணேன், அதுக்கு டிலீட் பண்றேன். ஸோ இதுக்காண்டி தேவையில்லாம என்னுடைய மிஷின்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. கரெக்ட். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ ஹாவ் கிரியேட்டட் திஸ் லைவ் CD. லெட்ஸ் கோ ஹியர். இந்த இடத்துல நீங்க லைவ் CD உடைய பாத் மேப் பண்ணிட்டு தென் ஜஸ்ட் பூட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லினக்ஸ் பூட் ஆயிரும்.
ஓகே, இது பூட் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கன்சோல் இருக்கும். ஐ திங்க் ஓகே. ஓகே, ஸோ ஹியர் நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த டெர்மினல்ன்ற ஒரு விஷயத்தில் தான். சர்வர் லினக்ஸ் எல்லாமே இந்த டெர்மினல் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, this is the terminal, the CLI mode. Okay, so இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், first we will connect the network. Okay, let's connect the network. Okay, நான் அங்கே ஐபி கான்ஃபிக்னு ஒரு கமாண்ட் விண்டோஸில் அடித்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு இதில். ஸோ இங்கே பாருங்க சார், இங்கே ஐஎஃப் கான்ஃபிக்ன்ற ஒரு கமாண்ட் இருக்கும் லினக்ஸில். கமாண்ட் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஐபி உங்கள் மிஷினுக்கு அசைன் ஆயிருக்கோ இந்த இடத்துல சொல்லிடும். ஐபி இல்லை என்னன்னு சொல்லிட்டு ஐ கோ த்ரூ தி சோன். இந்த செஷனில் சும்மா உங்களுக்கு சிஎல்ஐ லாகின் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஐடியாக்காண்டி தான் இதை லாகின் பண்ணேன். இதே இந்த ஐபி கான்ஃபிகை கேபிட்டல் அடிங்களேன், ஐ மட்டும் கேபிட்டல் போட்டு திருப்பி அடிச்சிங்கன்னா இட் வில் டைரக்ட்லி சே கமாண்ட் நாட் ஃபவுண்ட். எதுக்காண்டி சொன்னால் லினக்ஸ் இஸ் எவ்ரி திங்ஸ் லைக் ஏ கேஸ் சென்சிட்டிவ் ஒன். நீங்கள் எல்லா கமாண்டுமே கேஸ் சென்சிட்டிவ் ஒன். செகண்ட் திங், நான் அந்த ஃபைல் சிஸ்டம் பற்றி நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ இப்போ பார்த்தோம் பாருங்க. /dev வேர் டெம்ப் சம்திங் இது எல்லாமே இதான் திஸ் த ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி தான் உங்களுடைய ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே கொஞ்சம் லிமிட்டட் ஃபைல் சிஸ்டம் இருக்குது பிகாஸ் ஆஃப் த லைவ் சிடினால. நம்ம அந்த அசூர் விஎம் லாகின் பண்ண உடனே இட் வில் ஹேவ் திஸ் ஆல் கம்ப்ளீட் ஃபைல் சிஸ்டம் வில் பி தேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா /dev திஸ் ரூட் ஃபைல் சிஸ்டம் திஸ் இஸ் த ரூட். எல்லாமே இந்த ஸ்லாஷ்லேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் வந்துக்கிட்டே இருக்கும். தென் dev இஸ் த டெவலப்மெண்ட். இஸ் இட் லைக் ஆல் த டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். லைக் C ஃபார் கேரக்டர் டிவைஸ், D இஸ் எ டைரக்டரி, தென் B ஃபார் பிளாக் டிவைஸ். இந்த மாதிரி எல்லா டிவைஸ் ஃபைல்ஸ், இந்த டிஸ்க் கனெக்ட் பண்ணுற எல்லா டிவைஸ் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஃபைல்ஸாக தான் சேவ் ஆகிருக்கும். தென் வேர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எங்கே லாக்ஸ்லாம் போய் பார்க்குறதுன்றது. ஓகே, திஸ் எவ்ரி திங் இஸ் அண்டர் த வேருக்குள்ளே நீங்கள் லாக் போனீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, ஐ திங்க் என்னோட ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்டர் ஐ வில் கோ வித் த புட்டி. ஓகே, இட்ஸ் ரன்னிங் நவ். Start with no. I have this. இப்போ ஸ்க்ரீன் ஓரளவு ஃபாண்ட் ஓகேவா இல்லை இதோட இன்க்ரீஸ் பண்ணுவோம்? ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு OS வெர்ஷன் ஒன்று இருக்குது, கரெக்ட்? ஐ வில் கோ ஹியர், ஐ வில் கம்ப்ளீட் ஹியர் அண்ட் கம் பேக் ஹியர், ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, திஸ் இஸ் த காமன் டிஸ்ட்ரிபியூஷன் அவைலபிள் இன் லினக்ஸ். இவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் இப்போதைக்கு இதுக்கு மேலேயும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இந்த distro-watch.comனு ஒரு வெப்சைட் இருக்குது, என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், விச் இஸ் டாப் ரேங்கிங் எல்லாமே அதில் சொல்லியிருக்கும். ஐ வில் கம் ஹியர். இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஒரு வியூ பார்ப்போம். ரெட் ஹேட் இஸ்
கார்பரேட் மோஸ்ட் ஆஃப் த எம்என்சிஸ் ஆர் லைக் மிடில் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த ரெட் ஹாட்ன்ற ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஒன் ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ் பிகாஸ் அதில் மல்டிபிள் ஃபிளேவர் வில் பி தேர். இந்த ஃபிளேவர் பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட்டுடைய ஒன் ஃபிளேவர். இது மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய லைசன்ஸ் சாஃப்ட்வேர்ல இது கிடையாது, பட் சப்போர்ட் லைசன்ஸ். அப்படின்னா ஏதாவது இஷ்யூ ஆயிருச்சுன்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியல, அந்த நேரத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா சப்போர்ட் மட்டும் லைசன்ஸ், சப்போர்ட் மட்டும் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் இதில். தென் ஃபெடோரா இஸ் அப்ஸ்ட்ரீம் ஃபார் லினக்ஸ். அப்ஸ்ட்ரீம்னா ஃபர்ஸ்ட் எல்லா டெவலப்மெண்ட் வில் பி தேர் இன் ஃபெடோரா ஒன்லி. அந்த ஃபெடோரால முடிச்ச உடனே தான் இந்த ரெட் ஹாட் லினக்ஸ்க்கு இது போகும். டெபியான் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட கவர்மெண்ட்லேருந்து ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க, பாஸ்ன்ற ஒரு லேப்டாப். பாஸ் லேப்டாப் இஸ் கஸ்டமைஸ்டு டெபியான் லினக்ஸ் உடைய கஸ்டமைசேஷன் தான் அந்த பாஸ்ன்ற ஓஎஸ். ஓகே, ஸோ அது இஸ் ஒன் ஆஃப் த லைக் good in desktop environment. Then second thing, Ubuntu is our கேட்டிருந்தார் இந்த 20.04 TLS LTSன்றது லாங் டேர்ம் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. மேபி 2025 வரைக்கும் அந்த உபுண்டுடைய சப்போர்ட் இருக்கும், ஐ பிலீவ் ஸோ. ஸோ அந்த உபுண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் வெரி குட் இன் டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட், எஸ்பெஷலி ஈவன் த சர்வர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெஸ்க்டாப் தே ஆர் சக்சீடட் எந்த அளவுக்குன்னா தே கிராஃபிக்கல் தே ஆர் அடாப்டட். ஈவன் there are 3 graphical interface they are using like GNOME, KDE as well as like Cinnamon. Other than this அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மெயின்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவர் இன்னொருத்தவங்க கேட்ட மாதிரி மல்டிமீடியா விஷயம் எல்லாத்துக்குமே இந்த உபுண்டு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, நம்ம இது வரைக்கும் ஒரு 3 வாய்ஸ் சொன்னோமா. தென் சுசி இஸ் பேஸ்ட் ஆன் நாவல் நெட்வொர்க். ஈவன் இஸ் ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனி. அவங்களுடைய இதுலேயும் ஓப்பன் சோர்ஸ் இருக்கு, ஈவன் லைசன்ஸ்டு ஓஎஸும் இருக்கு. சுசி மெயின்லி சப்போர்ட்டட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சாப்னு சொல்லுவாங்க. சாப் ஆனால் இஆர்பி அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் இந்த இது. ஈவன் த சாப் அப்ளிகேஷன் இஸ் த சேம் நியர் தட் ஜெர்மன் கம்பெனி. அவங்க ரெண்டுமே த சேம் இந்த ஜெர்மன். ஸோ அதனால அவங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் very good in the market, especially in the SUSE with SAP. It was succeeded in more than a decade. So அது SAP HANA இப்போ அடுத்த வெர்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே, இதை தவிர வேற அனதர் லினக்ஸ்லாம் இருக்கு. நீங்க இந்த எத்திக்கல் ஹேக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கேன். காலி லினக்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க, Geni2. தென் like we have more than 600 distribution, that's what I said. அதுல நம்மளுடைய மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்க சர்வர் சைடுல பாத்தீங்கன்னா Red Hat Linux யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. CentOS is a downstream of Red Hat Linux. It was stopped recently. Okay, then Fedora even SUSE Linux is a top competitor in this market, especially in the server level. One Red Hat, one பாத்தீங்கன்னா SUSE is நான் சொன்ன பாருங்க, இந்த SAP அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே லைக் ERPன்றது உங்களுடைய ரிசோர்ஸ், அந்த ஃபினான்ஸ், அப்புறமாட்டி லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ERP அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க. இந்த ERP அப்ளிகேஷன் மெயினா பாத்தீங்கன்னா மோர் தென் Red Hat, it will be perfectly fine with the OS பாத்தீங்கன்னா SUSE. ஏன்னா both are the German company, might be they have some collaboration will be there to bring up these things. They are good in the market. Okay, this is more distribution will be there. அத பத்தி நம்ம ஒரு லினக்ஸ் அட்மினுக்கு அட்லீஸ்ட் யூ வில் சூஸ் சம் பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த சர்வர் அட்மின் போறதுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த கமாண்ட் லெவல், தென் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கண்டென்ட் லெவல் ஒன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா தெரிஞ்சுன்னா, தென் வில் கோ த நெக்ஸ்ட் லெவல் L1, L2, L3 அந்த ஆர்கிடெக்சர் லெவல்ல போகலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2 விஷயம். ஒன்று CentOSல ஒரு வியூ பார்ப்போம், தென் Red Hat Linuxல ஒரு வியூ பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி CentOS ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வருடைய ஹோஸ்ட் நேம். எல்லாத்துக்கும் ஒரு ஹோஸ்ட் நேம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா, இந்த சர்வர் ஹோஸ்ட் நேம் பேர் சம்திங். அதே மாதிரி இந்த சர்வர் ஹோஸ்ட் நேம் பை டிஃபால்ட்டா அசைன் ஆயிருக்கிறது லோக்கல் ஹோஸ்ட்னு அசைன் ஆயிருக்கு. இதை நம்ம மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோஸ்ட் நேம் CTLனு ஒரு கமாண்ட் இருக்கு. திஸ் இஸ் த பேசிக் கமாண்ட். இந்த கமாண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வருடைய OS நேம், மிஷின் ஐடி, என்ன ஆர்கிடெக்சர், என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சொல்லும். இது என்ன OS பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் CentOS 7. ஓகே, உங்களுடைய ஹோஸ்ட் நேம் பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட், ஆர்கிடெக்சர் 64 பிட் சப்போர்ட் பண்றது இது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹோஸ்ட் நேம் லினக்ஸ் ட்ரைனிங்னு மாத்துவோமே. ஹோஸ்ட் நேம் CTL set-host name. Earlier version பாத்தீங்கன்னா வேற, இந்த 7க்கு முன்னாடி RHL5 லைக் ஜஸ்ட் அஸ்யூம் 7க்கு முன்னாடி ரொம்ப Red Hat வெர்ஷன் வந்துச்சு. Red Hat, சாரி,
Red Hat 3, Red Hat 4, Red Hat 5, Red Hat 6, Red Hat 7. Currently it's running on Red Hat 8. ஓகே, நம்ம இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிறது Red Hat 7 and 8. ஸோ நம்ம இப்போ சென்டர்வைஸ் 7ல பார்த்துட்டு அப்புறம் அசூர் லினக்ஸ் விஎம்ல 8ல பார்ப்போம். லெட் ஸ்டார்ட் வித் ஹியர். இப்போ ஒரு ஹோஸ்ட் நேம் செட் பண்றதுக்கு திஸ் பேசிக் கமாண்ட் ஹோஸ்ட் நேம் ctl set -host name. சாரி அப்பாஸ், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கமாண்டுக்கும் வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு போனீங்க, நல்லா பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. கைஸ், நானே சொல்கிறேன், இது பெரிய விஷயம் கிடையாது. டிஎஃப்னாலே வந்து அது டிவைஸ் நம்ம ஃபைல் சிஸ்டம் பார்க்கக்கூடிய ஃபைல். அதுக்கப்புறம் வர்றது அவங்க என்ன கேட்குறாங்க, பஸ் டிஎஃப்னா என்ன, எதுக்கு -PTHன்னு போடுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுமாதிரி ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னா என்ன, எதுக்கு நம்ம அதை வைக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் தெரியல. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இது ஓகேன்னு பாருங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போறீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கமெண்ட். இப்போ நம்ம சிஸ்டத்துக்கு நேம் பார்க்கணும். இப்போ நம்ம இதில் போய் என்ன பண்ணுவோம், விண்டோஸில் போய் நம்ம சிஸ்டம் நேம் பார்க்கணும். என்ன பண்ணுவோம், சிஸ்டத்தில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ப்ராப்பர்ட்டி போவோம். ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு அந்த ஹோஸ்ட் நேம் பார்ப்போம். ஸோ இது ஒவ்வொன்றும் ஜிவியில் போய் நீங்கள் 1 by 1 போய் ரைட் கிளிக் போய் ப்ராப்பர்ட்டியில் போய் பார்ப்போம். ஆனால் இதில் வந்து ஹோஸ்ட் நேம்ங்கிற ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும், உங்கள் சிஸ்டத்துக்குள்ள டீட்டெயில் எல்லாம் சொல்லிடுவாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட், ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தான். விண்டோஸில் போய் நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஃபைலில் போய் ரைட் கிளிக் பண்ணி, அதாவது மைபிசியில் போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டியில் போய் ஹோஸ்ட் நேம் பார்ப்பீங்க. இதில் அப்படி கேட்கலாம். அதில் வந்து ஜிவி மேல் உங்களுக்கு. இது வந்து கமாண்ட், இது கமாண்ட் மோடு. ஜஸ்ட் உங்களுக்கு தேவை ஹோஸ்ட் நேம்ங்கிற டைப் பண்ணாலே உங்களுக்கு அதில் உள்ள டீட்டெயில் எல்லாமே ஒரு ஹோஸ்ட் நேம் சிஸ்டத்தில் உள்ள என்னென்ன வருதுன்னு வந்துடும். ரெண்டாவது, இந்த டிஎஃப்ங்கிறது வந்து என்னன்னா ஃபைல் சிஸ்டம் பார்க்க முடியாது. DF-PTH போடலாம், எஃப் போடலாம், ஹெச் போடலாம். அது உங்களுடைய இதை பொறுத்தா இருக்கு. டிஎஃப்ங்கிறது வந்து ஃபைல் சிஸ்டம் பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் உள்ளது வந்து எல்லாமே நம்ம வந்து அதை ஜிபியில் பார்க்கணுமா இல்லை வந்து இதில் பார்க்கணுமா அதை தான் சொல்லக்கூடியது அது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. இல்லை கமாண்ட் பேஸ். நீங்கள் கமாண்ட் போட நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைல் சிஸ்டத்தை பார்க்கணும்னா DF-PTH பண்ணணும். ஹோஸ்ட் நேம் பார்க்கணும்னா ஹோஸ்ட் நேம் பண்ணணும். ஹோஸ்ட் நேமை மாற்றணும் அப்படின்னா இந்த கமாண்ட் ஹோஸ்ட் நேம் ctl செட் ஹோஸ்ட் நேம் -host name. இது வந்து ஸ்டாண்டர்ட், இதை மாற்ற முடியாது நம்ம. இது கமாண்ட் நீங்கள் போட வந்துடும். சரிங்களா? ஹோஸ்ட் நேமை மாற்றணும்னா, இப்போ உங்கள் சிஸ்டத்தோட பேர் வந்து அபுபக்கர் இருக்கு, அதை நீங்கள் சித்திக்குன்னு மாற்றணும்னா இதே மாதிரி ஹோஸ்ட் நேம் ctl போட்டு டைப் பண்ணுங்க. ஸோ இது வந்து காமன். சொல்லுங்க, யார்கிட்ட DF-PTH போட்டிருக்கீங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ DF இருக்கு, DF ஓட ஃபுல் ஃபார்ம். ஓகே, DF not the disk file system, like உங்களுடைய it was I think hung stage now. இப்போ அதில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹெச்ன்றது வச்சுக்கோங்க. ஹெச் பேக் சைட்லேருந்து வரும். ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட். உங்களுக்கு புரிகிற ஃபார்மெட்டில் வருது, ஜிபி, எம்பி, கேபின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் அந்த ஹெச். அப்புறம் டீன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இட்ஸ் டைப் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் வி ஆர் யூசிங். இந்த டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. like ext4 is a file system. நான் விண்டோஸ்ல ஆல்ரெடி சொன்னேன், FAT16, FAT32, NTFS. இதே மாதிரி லினக்ஸ்ல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ext4, the tempfs. இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் டீன்ற ஆப்ஷன் போடும்போது வரும். ஆக்சுவலி நான் இதுக்குள்ள ஏன் டெப்தா போலன்னா, we can go with this manual commands. We got the two option will be there. One for அதோடைய ஒரு கமாண்டோட இன்ஃபர்மேஷனும் நீங்களே போய் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நான் பேஸ் கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்குடைய இன்ஃபர்மேஷனை எப்படி ரீட் பண்றது சொல்றேன். அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ வச்சிரும் ஒரு கமாண்டையும் கிரியேட் பண்ணும்போது. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஹியர். லைக் எல்லாத்துக்குமே மேன் பேஜ்னு இருக்கும். இப்போ இந்த NS லுக்கப் விண்டோஸ்ல பாருங்க, -help போட்டீங்கன்னா அதோட ஹெல்ப் என்னென்ன இருக்குன்னு சொல்லும் பாருங்க. இட்ஸ் ஒன் ஆப்ஷன். I think it was closed.
ஸோ நம்ம இந்த செஷன்ல ஒரு கமெண்ட் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க அதை போய் இந்த மேன் பேஜோ இல்ல ஹெல்ப் பேஜோ போய் பார்த்துட்டு ஒன்னொன்னா டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் வில் பி வெரி ஈஸியல் ஃபார் மீ. ஏன்னா நம்மளால ஒரு ஆப்ஷனையும் சொல்ல முடியாது. ஏன்னா இட் வில் பி லாங் செஷன். ஆல்ரெடி நம்ம ஒன் பிளான் பண்ணியிருந்தோம், பட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்லைட் கூட போல. எனிஹவ் ஐ வில் கம் பேக் ஹியர். நான் உங்களுக்கு அந்த மேன் பேஜ் எப்படி போடுறதுன்னு மட்டும் சொல்றேன். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் பிரதர் அப்பாஸ். ஸோ 1 o'clock நம்ம வைண்ட் அப் பண்றோம்னு சொல்லியிருந்தோம். நீங்க ஒரு 10 minutes எடுத்துக்கங்க கம்ஃபர்ட்டா. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து அன்மியூட் பண்ணி அவங்க வாய்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுவோம். மேபி அடுத்து ஒரு 1/2 hour இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும். ஸோ கிளாஸ் வந்து அஃபிஷியலா ஒரு அடுத்த 10 minutesல நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வரக்கூடிய சாட்டர்டே இதே மாதிரி 11 o'clock நடக்கும். நெக்ஸ்ட் இதோட கண்டினியூஸ் கிளாஸ். ஆனா அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த யூசர் நேம் இந்த ஜூம் டீடைல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, யூஸ் இல்லை. ஸோ நீங்க வந்து நம்ம கிளாஸுக்கு என்ரோல் பண்ணுங்க. இந்த கிளாஸுக்கு என்ரோல் பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கோங்களோ அதுல என்ரோல் பண்ணுங்க. உங்க இமெயில் ஐடி இல்லைன்னா ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கான ஜூம் ஐடி அதனுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ தட் நீங்க அந்த கிளாஸை வந்து டிஸ்டர்ப் இல்லாம கண்டினியூஸா பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் போடலையோ, அட்டெண்டன்ஸ்ல வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் அதுல இருக்க டீடைல் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க கான்டாக்ட் எங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ தட் நாங்க வந்து உங்களுக்கு அடுத்த ட்ரைனிங்கான டீடைல்ஸ் வந்து அடுத்த ட்ரைனிங் வரக்கூடிய சாட்டர்டே 11 மணிக்கு கண்டினியூ ஆகும். அதுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். இப்போ நீங்க அட்டெண்டன்ஸ் போடலன்னாக்க உங்களுக்கு அடுத்த ட்ரைனிங்கான டீடைல்ஸ் வந்து எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் அட்டெண்டன்ஸ் போடலையோ தயவு செஞ்சு அட்டெண்டன்ஸ் போடுங்க. அந்த டீடைல் வந்து காமெண்ட் நம்ம சாட்ல இருக்கும். அட்டெண்டன்ஸ் உடைய லிங்க் வந்து சாட்ல இருக்கும். அதை பாத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் 10 minutes பிரதர் அப்பாஸ் அவங்க வைண்ட் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நீங்க கேட்கலாம். அப்பாஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க வந்து ட்ரைனிங் சில பேர் கேட்குறாங்க வந்து இன்னொரு கிளாஸ் கண்டினியூ எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லி. இதே சேம் ஆன்லைன் தான். இல்லைன்னா உங்களை அட்டெண்டன்ஸ் போடுறவங்க மட்டும் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. யாருக்கு ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் அட்டெண்டன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் ஃபுல் ப்ராக்டிக்கல். இந்த வாரம் ஒன்லி ஃபார் தேடி மட்டும் கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு மட்டும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லைனக்ஸ் தான் என்ன மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வாரத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி லைனக்ஸ் கற்றுக்கிறது, என்னென்ன கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. அப்பாஸ் நீங்க கண்டினியூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, ஒரு லினக்ஸ் அட்மினுக்கு ஷூர்லி ரொம்ப கமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் உங்களால் டே டு டே இதை பண்ண முடியும். நீங்கள் கமாண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஸ் கமாண்ட் தெரிஞ்சால் போதும். அதோடைய ஆப்ஷன் அவங்க கேட்டுற மாதிரி DFH இதெல்லாம் we can able to get it from our server itself. லைக் இப்போ பாருங்க, இந்த DFன்னு ஒரு கமாண்ட் மேன் போட்டு அடிச்சிங்க, இட்ஸ் மேன் பேஜ் சொல்லுவாங்க. மேன் போட்டு அடிச்சிங்கன்னா அதோடைய டிஸ்க் ஸ்பேஸ் யூசேஜ் பற்றி சொல்லுவோம். இதோடைய ஆப்ஷன் எல்லாமே இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா ஆல், லைக் ஹெச்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மட், லைக் பினா போர்ட்டபிலிட்டி, அதோடைய இந்த வே ஆஃப் லுக்கிங் விஆர் அது மாதிரி சொல்லும். தென் T is a print the file system type. It's a one way to see this, what are the option will be there DF. Even another one option like info. இந்த இன்ஃபோ ஆப்ஷன்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே சேம் திங். நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் ஆப்ஷனு நீங்கள் ரீட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் பேசிக். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுன்னு. ஏன்னா ஒரு கமாண்டுக்கும் இட் வில் பி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன் வில் பி தேர். வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் எல்லாமே நம்ம சொல்லிடுவோம் இதில். அதர் தென் தட், அதை தவிரனா நம்ம இந்த மாதிரி மேன் பேஜில், செகண்ட் திங் இன்ஃபோ பேஜில், தென் help. This is a help page. In the 3 ways we can able to get the information option எல்லாமே பார்க்கலாம். இப்போ இந்த DF-I ன்னு வச்சுக்கோங்களேன். I for iNotes, எவ்வளோ iNotes ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி iNotesனு ஒரு டாபிக் சொன்னேன். உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய பர்மிஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு. ஸோ உங்கள் இந்த ஃபைல் சிஸ்டமில் எவ்வளோ iNotes ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த I கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். சேம் திங் லைக் நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்க்கணும். ஜஸ்ட் as you man host name, இந்த ஹோஸ்ட் நேம்க்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு இதில் சொல்லும். லைக் ஏன்னா அலியாஸ் நேம் சொல்லுவோம், கேபிட்டல் ஏ ஃபுல் எஃப்கியூடிஎன் அந்த கம்ப்ளீட் நேம் இல்மே சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி மேன் பேஜ் தான் நம்மளுடைய ஹேண்டி. என்ன இஷ்யூ என்ன நடந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆப்ஷன் தெரியலாம், we no need to go for கூகுள் போய் நம்ம சர்ச் பண்ணவே தேவையில்லை. ஒரு ஆப்ஷன் தேவைன்னா இந்த மேன் பேஜ் இஸ் ஏ பெஸ்ட் திங் இன் லினக்ஸ். உங்களுடைய ஹெல்பிங் டாபிக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் we can start with the man page. If you know one command, you just start with the man page. ஒரு ஆப்ஷனும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, என்னென்ன டிஃபரன்ஸ் வருது பாருங்க. So you will understand somewhat better.
லைக் ஈவன் லைக் இந்த ஹோஸ்ட் நேம் சொன்ன பாருங்க, ஹோஸ்ட் நேம் சிடிஎல், அதுவும் மேன் ஹோஸ்ட் நேம் சிடிஎல் போனீங்கன்னா அதோடைய ஆப்ஷன் இன்ஃபோ பேஜ் இது எல்லாமே வரும். லைக் திஸ் இஸ் த 3 கேட்டகரி. இஸ் a மேன் பேஜ் ஒரு கமாண்ட் தெரிஞ்சுக்கிறது, தென் இன்ஃபோ, தென் ஐஃபன் ஹெல்ப். ஓகே, இதை யூஸ் பண்ணி நீங்க நம்ம ஒரு கமாண்ட்ஸை என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு ஒரு சும்மா ஒரு 2-3 கமாண்ட் மட்டும் பார்ப்போம். another 10 minutes as per the conversation with him. ஓகே, ஹோஸ்ட் நேம் சிடிஎல், இது எதுக்கு நம்ம இந்த கமாண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட்னு ஒரு ஹோஸ்ட் நேம் இருக்கு, அதுக்கு பதிலாக வேற ஏதோ ஹோஸ்ட் நேம் செட் பண்ண போறோம். அதுக்காண்டி இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் எல்லாம் வேற கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போய் எடிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் RHEL 7, Red Hat 7, Red Hat 8 இது என்ன OS வெர்ஷன்ன்றது பாக்குறது பாத்தீங்கன்னா ETC. எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலும் எங்க இருக்கும்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி, ETCக்குள்ள. ஸோ இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன வெர்ஷன் சொல்லுவோம், CentOS Linux ரிலீஸ் 7.0 or something. ஓகே, இப்போ இந்த ஹோஸ்ட் நேம் மாத்திரக்கு இட்ஸ் நாட் எ பிக் டீல். ஒரு இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் செட் ஐஃபன் ஹோஸ்ட் நேம், செட் ஐஃபன் ஹோஸ்ட் நேம்னா ஹோஸ்ட் நேம் செட் பண்றதுக்கு இதோடைய ஆப்ஷன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோஸ்ட் நேம் சிடிஎல் ஐஃபன் ஹெல்ப். சி ஹியர் எல்லா ஆப்ஷனுமே இதில் சொல்லுவோம். செட் ஐஃபன் ஹோஸ்ட் நேம், செட் ஐஃபன் ஐகான் நேம், சி செட் சேசிஸ். ஸோ உங்களுக்கு பேஸா கமெண்ட் தெரிஞ்சா மட்டும் போதும், அதோடைய ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நம்ம போய் மேன் பேஜ்ல பார்த்துக்கலாம். தட்ஸ் வாட்ஸ் ஐ எம் ட்ரைங் டு சே ஹியர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ இந்த ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் விஜம்னு மாறிடுச்சு. தட்ஸ் இட். இது மாதிரி எல்லா கமாண்டுக்கும் வி ஹேவ் த ஆப்ஷன். அதை போய் நம்ம பார்க்கலாம். மேபி நம்மளால ஒரு கோர் கமாண்ட்ஸ் எல்லாமே நான் இதில் அவுட்புட் காமிக்கிறேன். மைட் பி இந்த நெக்ஸ்ட் செஷன். ஆல்ரெடி திஸ் செஷன் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டைம் லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் வி ஆர் நாட் கவரிங் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்லைட்ஸ். லெட்ஸ் ட்ரை வித் திஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் ஹவ் த திங்ஸ் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் நீங்கள் சொன்ன இன்புட் ஏன் ஓகே, ஐ வில் ட்ரை டு பி ஸ்லோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லினக்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, Ziddiq and Abubakar, I hope we'll stop here because of almost நம்ம சொன்ன 2 hours. தேங்க்யூ மிஸ்டர் அப்பாஸ். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கமெண்ட் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒன்றுமே லைனக்ஸ், அதாவது கமாண்டுங்கிற ஒரு வார்த்தை தெரியாதவங்களுக்கும் ஒரு கமாண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி வச்சுங்க, ஈஸியாக புரிய வச்சுங்க. ரொம்ப நன்றி கைஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து அட்மிட் பண்ணி ஒன் பை ஒன்னாக வச்சுக்கலாம். அதாவது டவுட்ஸ்னால் வந்து நம்ம டாபிக் என்ன கவர் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா உள்ளதுலாம் அப்புறம் நம்ம இது வரைக்கும் என்ன கவர் பண்ணியிருக்கோமோ அதில் ஏதாவது டவுட்ஸ்னு கேட்கணும். இப்போ ஒரு 3 கமாண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எப்படி ஹோஸ்ட் நேம் பார்க்குறது, எப்படி வந்து ஃபைல் சிஸ்டத்தை பார்க்குறது, எப்படி ஹோஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த 3 கமாண்ட் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். நம்ம இந்த 3 கமாண்டில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க. நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சாட் பண்ணாலும் சாட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா. என்னோட நேம் விஜயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கிளாஸ் செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே டைம்ல ரொம்ப நல்லாவே இருந்தது. சூப்பரா அழகா புரியுற மாதிரி எடுத்தாரு. ஸோ அதுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். அதே டைம்ல விஸ்டம் டீமுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வரப்போற கிளாஸ்க்கு இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் மூலியமாவோ நம்ம இல்ல அவர் சார் சொன்ன மாதிரி கிளவுட் மூலியமாவோ நம்ம பண்றோம்னா எந்த ஓஎஸ் போடலாம்? உபுண்டு போடலாமா இல்ல லைனக்ஸ் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சு லைனக்ஸ்ல சென்டோஸ் போடலாமா? ஏன்னா லைனக்ஸ்ல நான் 0, கொஞ்சம் லைட்டா பேசிக் எனக்கு தெரியும், மற்றபடி ரொம்ப எனக்கு தெரியாது. ஸோ நான் இதுல ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பத்தோட இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் விஜய். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சென்டோஸ் போடலாமா, உபுண்டு போடலாமா, ரெட் ஹேட் போடலாமா, என்ன ஓஎஸ் போட்டு நான் பண்ணா நல்லா இருக்குன்னு கேட்குறாரு. இது எதுக்காக கேட்கறேன்னா, நீங்க பண்ண கூட நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நீங்க என்ன ஓஎஸ் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ண போறீங்களோ அதே ஓஎஸ் போட்டோன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஓகே,
நம்ம சென்டோய்ஸ் இல்லை ரெட் டாட் ரெண்டில் எது வச்சாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் அப்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. இதோடைய அப்ஸ்ட்ரீம் எடுத்து தான் இதில் சென்டோய்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு வாய்ஸுமே சேம் தான். ஸோ உபுண்டு இப்போதைக்கு நம்ம ஏன்னா அதோடைய கமாண்ட்ஸ் அதோடைய பேக்கேஜ் ஃபார்மேஷன் எல்லாமே கொஞ்சம் வேரியாக இருக்கும். பேக்கேஜ்னா அதோடைய இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் எல்லாமே கொஞ்சம் வேரியாக இருக்கும். ஸோ பெஸ்ட் வி வில் சூஸ் வித் திஸ் சென்டோய்ஸ் ஆர் ரெட் டாட், போத் ஆர் ஓகே வித் திஸ். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கமாண்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் கமாண்ட் உங்களுக்கு மெமரிஸ் ஆகும் டைப் பண்ணாதான். ஸோ இஸ் ஈஸியஸ்ட் வே. Thank you. Thanks for your comment. Thank you, sir. Thanks for clear. Okay, thanks. அடுத்த கேள்வி அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அடுத்த கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அட்டெண்டன்ஸ் மறந்துடாதீங்க. நீங்க அட்டெண்டன்ஸ் என்ரோல் பண்ற கான்டாக்ட் டீடைல தான் நாங்க உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த கிளாஸ் நீங்க வந்து சீம்லெஸ்ஸா அட்டென்ட் பண்றதுக்கு தயவு செஞ்சு அட்டெண்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஃபில் பண்ணுங்க. ஈவன் இந்த கிளாஸ் பத்தி உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தா கூட அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்க தெரிவிக்கலாம். வேற நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படிப்பட்டதுன்னு நான் சொன்ன மாதிரி இது ஒரு சீரீஸ் ஆஃப் கிளாஸ் தான். ஓகேங்களா? நீங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்க அடுத்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சீரீஸ் ஆஃப் கிளாஸ் தான், அதை நீங்க அடுத்தடுத்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கேள்வி அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். கேட்கறவங்க பை இப்போ ஹோஸ்ட் டைம் சேஞ்ச் பண்றேன். இப்போ சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்வேர்டு ஏதாவது அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அத்தன்டிகேஷன் அவருக்கு இப்போ நியூவா வரும்போது தெரியல அப்படின்னா என்ன பண்றது? அது எப்படி ரெக்கவர் பண்றது? ஹலோ ஹலோ கேக்குது. உங்க கேள்வி நோட் பண்ணிட்டோம், சொல்லுவாங்க. இப்ப பதில் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. கேக்குது. பாஸ்வேர்டு ரெக்கவரி வந்து தனி டாபிக். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கொஞ்சம் கேள்வி கேக்குறப்ப பேர் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. சொன்னீங்கன்னா உங்களை நாங்க அட்ரஸ் பண்றது வசதியா. ஆமா, நாங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்க பேர் சொல்லி நாங்க வந்து உங்க கேட்ட ஆன்சருக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். பாஸ்வேர்டு ரூட் பாஸ்வேர்டை வந்து லைனஸ்ல ரீசெட் பண்ணலாம். ஆனா அது ஒரு தனி டாபிக். அது ஒரு பூட் பண்ணும்போது கர்னல்ல போய் மாத்தணும்னா சில கமாண்ட்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாம். ஆனா அந்த டாபிக் வரல. நம்ம இன்னைக்கு வந்து லைட்டா ஒரு கல்ல எடுத்துக்கோ, இன்னைக்கு தான் சின்ன ஒரு கல்ல எடுத்துக்கோம். இன்னும் அந்த கல்லை தூக்கி எரிஞ்சு பார்த்தாலும் தெரியும் அது எவ்வளவு தூரத்துக்கு போய் விழுதுன்னு சொல்லி. நம்ம கல்லை தூக்குறது மட்டும் நம்ம கேள்வி கேட்கலாம். எதே மாதிரி கல் தூக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும். பஸ்பா, என்னோட நேம் அப்துல்லா. நான் ஆல்ரெடி இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி. இப்போது அதே தான். இப்போ என்னென்னா வந்து இன்னும் இதை பற்றின ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் இப்போ எப்படி கடைசியில் ப்ராக்டிக்கலாக எடுத்தீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வியூ இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அதில் உள்ள ஒரு டாஸ்க் எப்படி அதை மேனேஜ் பண்ணுது, அதே மாதிரி ஒரு ஓவர்வியூ வேறு பொதுவாக வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதில் விஷயங்கள்லாம் எப்படி மாறும். டெபியன் மூலியம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஆப் டூலியாக இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் அதில் இருக்கும் லினக்ஸ் பொறுத்தவரை. ஸோ இது எல்லாமே எப்படி வந்து இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி கவர் ஆகும் மெயினாக வந்து அது சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா தான் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் இருந்துச்சுன்னா கிளியராக இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை பார்த்து அவங்க செஞ்சு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு செஷன் பத்தாது தான். ஸோ இதை அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஒரு 2-3 செஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பேசிக்காக இருந்து வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட அவங்க ஓவர்வியூ பார்க்கும்போது அவங்க போகிற மெத்தடை விட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னும் டீப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து தேங்க்ஸ் அப்துல்லா, நீங்கள் சொன்ன நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. வெளியான பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த ஒரு கிளாஸ் அது மாதிரி சொல்லிடுவோம். இப்போ வந்து யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்குற கமெண்ட் அப்படியே அவங்க ரன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கண்டிப்பாக அது ஞாபகமும் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்லேருந்து தான் போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்து பெரிய லெவலில் இன்னும் போகிற ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணி அது பண்ணுற மாதிரி போகிற பேசிக்ல, அதாவது ஒன்றும் தெரியாதவங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அது வரைக்கும் நம்ம வந்துடும். நீங்கள் கேட்குற லெவல் வரைக்கும் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் நம்ம இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்ததான் வந்து கூகுள் ஃபார்ம்ல வந்து நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் அனுப்பிச்சு விடுங்கன்னு கேட்டாங்க. ரெக்கார்ட் கிளாஸ் இது வந்து லைவ் கிளாஸ் தான், யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நான் லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஒரு சில லேட்டா வந்திருப்பீங்க, வந்தவங்க வந்து அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இல்ல அது நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்படியும் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுப்பீங்க. அந்த இமெயில் ஐடிக்கோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ இந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணி அந்த லிங்க் வந்து நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்கன்னா நீங்க டவுட்ஸ் எதுனாலும் கேட்கலாம். நீங்க இது வரைக்கும் நடத்தின டாபிக்ல நம்ம ட்ரெயினர்னு சொல்லி விஸ்டம் கல்வியில் உள்ள வாங்கிட்டு உங்களுடைய கேள்வி கொஸ்டின் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ நீங்கள் இப்போ நடத்துன வரைக்கும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் போட்டு இன்ஸ்டாலேஷனில் ஏதாவது பிரச்சனைனாலும் சரி, கமெண்ட்ஸ் போட்டு ஏதாவது அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட கமெண்ட்ஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். அதுக்கு வந்து வாயின் டெஸ்ட் நம்மளுடைய விஸ்டம் கல்வி வாயின் டெஸ்ட் கண்டிப்பாக அது நடத்த சொல்லுவாங்க. ஐ திங்க் நம்ம வந்து செஷனை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். நீங்கள் ஏதாவது பேசணும் சித்திக்? ஒரே ஒரு நிமிஷம். சித்திக் பாய் லபை பேசுறேன். சொல்லுங்க. சித்திக் பாய், ஆக்சுவலா வந்து நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் சேஞ்ச் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஆக்சுவலா இந்த ட்ரைனிங்ல வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து லினக்ஸ் வேணும். ஏன்னா வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து என்ன ஏதோ அப்ளிகேஷன் சைடில் தான் நான் வந்து இவ்வளவு நாளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த ஓஎஸ் சைட்லாம் அவ்வளவு இதுலைக்கு எனக்கு இது கிடையாது, ஹேண்ட்ஸ் ஆன் கிடையாது. பட் வந்து விண்டோஸ் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கு. பட் எனக்கு இப்போ லினக்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வேணும். அதனால இப்போ வந்து எனக்கு ரொம்ப பேசிக்ல இருந்து. ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஸோ நான் லேட்டா ஜாயின் பண்ணதுனால ஒரு சில மிஸ் பண்ணிருப்பேன். பட் எனிவே நான் யூடியூப்ல பாக்குறேன். பட் எனக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, எனக்கு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப்ல வந்து நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸோ பேரலா வந்து நீங்க கைட் பண்ணணும் இன்ஸ்டால் பண்றதுக்கு. இந்த சாஃப்ட்வேர் இப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இப்படி கனெக்ட் பண்ணுங்க, ஸோ அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, ஸோ இந்த அவுட்புட் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு லைவா வந்து ஒரு 1 hour 2 hours செஷன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம நான் பாக்குறேன். நான் பிரதர் அப்பாஸ்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஆல்ரெடி ஏதாவது லைவ் வீடியோஸ் இருக்குன்னா நம்ம இதுல இப்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்றோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லைன்னா அவங்க கொடுக்குற இமெயில் ஐடியிலயோ அதுக்கான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம். அடுத்த வாரம் கிளாஸுக்கு வர்றப்ப டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தா நம்ம பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ஹேண்டில் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பயே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு என்ன சொல்ற 30 மினிட்ஸ் வேணா எல்லாரும் இன்ஸ்டால் பண்ண வச்சிடலாம். எனக்கு சார் சரி, ஓகே 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 பிரதர். ஓகே brother Siddiq and something regarding the first installation, better you can try with the cloud. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அப்படி முடியலன்னா நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா ஐ பிலீவ் லைக் இது ஒரு 1 hour 1.5 hour செஷன் இந்த இன்ஸ்டாலேஷன்லயே it will be take much time. It's not a biggest deal actually. நீங்க கூகுள்ல போய் சரி இது நான் அசூர்ல கிரியேட் பண்ணிருக்கேன், இது மாதிரி ஒரு VM கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆயிட்டு இப்படி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் it ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆயிரும். தென் உங்களுடைய மிஷின்ல இருந்து நீங்க புட்டியில கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா we will இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு செஷன் கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா இது வெறும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். இந்த அசூர் இந்த 4 கிளவுட்லயும் ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க எப்படி ஒரு லினக்ஸ் ஃப்ரீ VM கிரியேட் பண்றது. ஸோ brother, I think you're right. I mean, everybody ஒவ்வொருத்தவங்க லேப்டாப்ல வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கிளவுட்ல வச்சுட்டு இல்லாம எல்லாருமே just go for Google Cloud or any other cloud. It's very easy. கிரியேட் பண்ணது ரொம்ப ஈஸி. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வெரி சிம்பிளா கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் an account and create a virtual machine. உங்க என்ன சூஸ் பண்றீங்களோ, என்ன OSல என்ன வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணிடலாம். ஸோ we should not waste time in explaining how to install it. அப்படிங்க என்னோட கருத்து. ஓகே, அப்ப நான் சொன்ன மாதிரி அது நம்ம ஆஃப்லைன்ல எடுத்துக்குவோம். சரி பிரதர், ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப என்ன கிளவுட் எடுக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா அசூர் எடுக்கிறதா அல்லது வந்து AWS எடுக்கிறதா? வந்து GCC கூகுள் கிளவுட் ரொம்ப நாள் யூஸ் பண்றீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க உங்க அக்கௌண்ட் நம்பர் $200 ஃப்ரீ இதுன்னு கொடுப்பான். அதுலயே வந்து நீங்க அக்கௌண்ட் ஒரு விசி கிரியேட் பண்ணி வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஷட் டவுன் பண்ணிக்கலாம். நீங்க ஸோ அதனால உங்களுடைய அமௌண்ட்டும் வந்து $200 will stay for long. ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிங்க, யூஸ் பண்ணாத போது ஷட் டவுன் பண்ணிங்க. இட்ஸ் வெரி ஈஸி. எல்லாமே வந்து கிளவுட் கன்சோல்ல ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ பிரதர் ஆக்சுவலா நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க வந்து கிளவுட் யூஸ் பண்ணி கூகுள் கிளவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு நியூ தான். நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரொம்ப ஈஸியா நீங்க சிம்பிளா ஜஸ்ட் கிரியேட் an account. உங்க அக்கௌண்ட் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஏதாவது கேட்கும், கொடுங்க. $200 என்னமோ ஐ திங்க் ஃப்ரீ இருந்தது. இப்பயே கண்டிப்பா இருக்கும். கிரியேட் பண்ணிட்டு ஒரு சிம்பிளா அங்கேயே பாத்தீங்கன்னாக்கா வாட் யூ வாண்ட் டு கிரியேட்டுங்கும் போது ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணி CentOS மினிமம் ஹார்ட் டிஸ்க் மினிமம் மெமரி எல்லாம் சூஸ் பண்ணி கிரியேட்டிங்கன்னா அவ்வளோதான் மிஷின் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் SSH அதுலேயே ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாம். ரைட் பிரதர் $200 அப்படிங்கிறது நாட் எ சிம்பிள் அமௌண்ட். இது $200 ஃப்ரீ. தே கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. $200 ஃப்ரீ. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். $200 வந்து இட் வில் ஸ்டே ஃபார் வெரி லாங். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் நீங்கள் தேவைப்படும் போது மிஷினை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னாக்கா இட் வில் ஸ்டே ஃபார் வெரி லாங். ஒன்ஸ் அந்த மணி இப்போ உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இமெயிலாம் வரும்.
அப்போ வரும்போது நீ கேன் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் டு அனதர் ப்ரொவைடர். வெரி சிம்பிள். பிரதர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து ஆபீஸ்ல வந்து இப்போ எனக்கு இது கொடுத்துருக்காங்க, அசூர் கொடுத்துருக்காங்க. அதாவது விஷுவல் ஸ்டுடியோ வந்து என்ன வந்து எனக்கு வந்து இது என்டர்பிரைஸ் லைசன்ஸ் இருக்குது. அதனால இப்போ அசூர் வந்து எனக்கு 10,000 அமௌண்ட் வந்து உள்ள கொடுத்துட்டான் எக்ஸ்ட்ராவா. இப்போ நான் வந்து அசூர் யூஸ் பண்ணிக்கலாமா? சாரி டு இன்டர்ஃபியர் பிரதர். அஷூர்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன். என் பேர் அஸ்லம், நான் அஷூர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அஷூர்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்க அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க 10,000ன்றது. ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்க அதுல நீங்க ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். விஎம் புதுசா நீங்க பில் பண்ணிக்கலாம். இல்ல பிரதர், ஆக்சுவலா எனக்கு வந்து ஆபீஸ்ல இருந்து இமெயில் வந்தது, நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ 10,000 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன். பிரதர் ஒரு நிமிஷம். அதாவது நம்ம கிளாஸ் முடிஞ்சதுனால அந்த யூடியூப் லைவ் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மேபி நம்ம டிஸ்கஷன் வந்து லைவ கட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி இல்ல ஓகே இல்ல சித்திக் பாய், நீங்க அலோவ் பண்ணி